ஓம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறார். ஏன்? இவனுக்கு தெரியாதுன்னு தெரியும். ஓம்னா என்ன? ஓம்னா என்ன சாமி? நமக்கு தெரியும் எல்லாருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஓம்னா என்னது? ஓம் என்றால் என்ன? அகரம் உகரம் மகரம் சேர்ந்தது ஓம். பிரணவ தத்துவம். சிவபெருமான் ஐயா. சிவபெருமான். யாரு கரெக்டா சொல்றீங்க? உண்மை பஞ்சாக்கரம் யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவம். 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரம். ஆஹா, எங்கேயோ போயிட்டு சிலபஸ் மாறிடுச்சு. ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் என்ன? ஐயா, மெய்ப்பொருளை அறியும் அறிவு. எல்லாரும் ஒரு நிமிஷம். சாருமதி அம்மாவுக்கு கிராண்ட் கிளாப்ஸ். அருமை அருமை சாருமதி அம்மா, மகிழ்ச்சி. எனக்கு சொல்லவே முடியாத ஆனந்தம். ஓம் என்ற பொருளுக்கு அகார உகாரம் கரெக்ட் தான். நமச்சிவாய மந்திரம் கரெக்ட் தான். பிரணவம் கரெக்ட் தான். வேத மந்திரம் கரெக்ட் தான். சிவம் கரெக்ட் தான். ஆனா புரிதல் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நீங்கெல்லாம் சொன்னது ஈக்குவலண்ட். அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் என்னன்னா அறிவை அறிகின்ற அறிவு. அதுதான் ஓம். ஓம் கணாதிபதயே நமோ நமஹ அப்படின்னு அர்த்தம். அறிவை அறிவது அறிவு. இப்ப நான் யார சொல்ல போறேன்னா கணபதியை வரவேற்கின்றேன். பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துறீங்களா? நடந்து போறப்ப பார்த்து போ சூதானம் சொல்லுவோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவன் கீழே விழுந்துட்டான்னு அர்த்தமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் அப்ப ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை சொன்னா அந்த பின்னாடி வர்ற பொருள் அறிவை அறிகின்ற பொருளா, அறிவை அறிகின்ற அறிவான்னு நீதான் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஓம் தத்புருஷாய வித்மகே காலதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரச்சோதயா. இது ருத்ரனுடைய காயத்ரி மந்திரம். சரி சரி, ஓகே குருநாதா. சரி, அப்போ ஓம் என்ற பொருளினுடைய அந்த அறிவை அறிவது அறிவு என்று சொல்லுகின்ற. அப்ப அறிவை அறிவது அறிவுன்றத ஒவ்வொரு தடவை சொல்லி சொல்லி நாம ஒரு பொருளை செய்யறோம், ஒரு வேலையை செய்யறோம். நீங்க பாத்துறீங்களா? என்னை தப்பா நினைச்சு கூட, என்னடா இப்படி உதாரணம் கொடுக்குறானே அப்படின்னு தப்பா நினைச்சு கூடாது. ஆனா அப்படிதான் சொன்னா புரியுன்றதுக்காக சொல்றேன், தவறா நினைக்காது. நீங்க இந்த சிகரெட் பாக்கெட் வாங்கியிருப்பீங்களா? நீங்க எல்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும். நீங்க நல்ல எல்லாரும் நல்ல பசங்க. இந்த சிகரெட் பாக்கெட்ல என்ன போட்டிருப்பாங்க? போட்டிருப்பாங்கல்ல. போட்டுட்டு உள்ளுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? சிகரெட் வச்சிருப்பாங்க. இத படிச்சுட்டு உள்ள இருக்கிற பொருள் வேணுமா வேணாமான்னு யூஸ் பண்றது தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மது பாட்டில்ல இந்த பொருள் மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு, இதெல்லாம் கேடு அப்படின்னு போட்டிருக்கோம், லேபிள்ல போட்டிருக்கோம். போட்டுட்டு உள்ளுக்குள்ள கண்டென்ட்டும் இருக்கும். நீ அதை அருந்துவதும் அருந்தாததும் உனக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். பின்னாடி நீ அதை அருந்துறதும் அருந்தாததும் உன்னுடைய அறிவுக்கே சமர்ப்பணம். நீயே எடுத்துக்கோ, வேணும்னா எடுத்துக்கோ, வேணா விட்டு. நீங்க எல்லாம் நீ பாக்குறத பார்த்தா இவன் அடிக்கடி போய் இதெல்லாம் வாங்கி ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிதான். இல்ல, அடியர் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். என்ன அப்படின்னா அது அப்படித்தான் ஓம் என்ற பொருள். இப்ப வாங்கல ஓம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அறிவை அறிவது அறிவுன்னு சொல்லிட்டு அதுல கண்டென்ட் இருக்கும். என்ன கண்டென்ட்? ஓம் நமோ நாராயணாய, ஓம் தன்வந்திரியே நமக, ஓம் அக்னி தேவாய நமக, ஓம் யாரு? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. இப்ப நீங்க எதை எடுத்துக்கணும்? ஓம் சொல்லி நான் சொல்றதுனால பின்னாடி வருகின்ற பொருளை ஆராய்ந்து அனுபவின்னு சொல்லுது. அதான் அர்த்தம். அந்த மந்திரத்தினுடைய பொருள். எல்லாத்துக்கும் ஓம் வரும், ஆனா நமச்சிவாயத்துக்கு மட்டும் என்ன வராது?
ஓம் வராது. வராது சார், வராது. ஆனா ஓம் சொன்னா தப்பு இல்ல. அதுக்காக நாங்க ஓம் நமச்சிவாய சொல்றோமே தப்பா? தப்பு இல்ல. ஓம் வராது. நல்ல பொருளுக்கு நெய்யில போட்டிருப்பாங்களா? நெய் டப்பால போட்டிருப்பாங்களா? நெய் சாப்பிட்டால் உடலுக்கு கேடு போட்டிருப்பாங்களா? லேபிள் போட்டிருப்பாங்களா? நெய்க்கு லேபிள் இருக்குமா? பாலுக்கு லேபிள் இருக்குமா? நான் தண்ணிக்கு போட்டிருக்கிறதுங்க. லேபிள் இருக்குமா? சாமி எவ்வளவு தெரியும்? போட்டிருக்கா? போட்டிருக்கா? இல்லைங்கய்யா, 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 போட்டிருக்காரு. போடலைங்க, போட மாட்டாங்க, போட மாட்டாங்க. நல்ல பொருளுக்கு கேப்ஷன் கிடையாது. பூக்கடைக்கு விளம்பரம் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா? நல்ல பொருளுக்கு கேப்ஷன் கிடையாது. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. அது போல நமச்சிவாய என்ற மந்திரத்துக்கு ஓம் சொல்றது கிடையாது. மரபு இல்ல. நமசிவாய தான், சிவாய நமதான், சிவய குருநாதா, இதெல்லாமே வந்து இருக்கு. அதனால அப்ப ஓம் என்ற பொருள் என்ன அப்படின்னா, ஐயா ஒரு கேள்வி. சொல்லுங்க சாமி. ஐயா அப்ப அந்த ஓம்ல இருந்துதான் எல்லாமே வந்ததுன்னு சொல்றாங்க ஆமா இல்லையா? ஆமா சாமி. சிவாய நமச்சிவாய ஓம்ல இருந்ததே வந்தது. ஆமா, அதாவது ஓம் என்ற அந்த அதாவது ஓமுக்கு வந்து ஒரு பொருளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, பெயர் சொல் வினை சொல் ரெண்டா பிரிப்போம்ல. ஒரு பொருளுக்கு பெயரும் இருக்கு, வினையும் இருக்கு. சிலதுக்கு பெயரும் இருக்கும், வினையும் இருக்கும். அந்த ஓம் என்ற பொருளுடைய தொழில் என்னன்னா பஞ்ச கிருத்தியத்தையும் செய்யுது. ஓம் என்ற பொருள் செய்யற வேலை என்ன? ஓம் உடைய ஜாப் என்னன்னு கேட்டா பஞ்ச கிருத்தியம், 5 வேலை பண்றது. ஓம் என்ற அந்த சொல்லின் பொருள் என்ன? புரியுதுங்களா? ஓம் என்பது எனக்கு எப்படி சொல்றது? ஓம் என்பது அறிவை அறிவிப்பது எடுத்துக்கலாமா? அறிவை அறிவிப்பது என்பது அதனுடைய பொருள், அதனுடைய மீனிங். ஓமுடைய ஆக்ஷன் என்ன? ஓமுடைய ஆக்ஷன் என்னன்னு கேட்டா பஞ்சகிருத்தியம். செயல்பாடு என்ன அப்படி எடுத்துக்கலாம். ஓமுடைய செயல்பாடு தான் அத்தனையும் தோற்றுவிப்பது. ஓமுடைய பொருள் என்பது அறிவை அறிவது. நீங்க மந்திரம் சொல்லும் போது அது பொருளாக மாறுகின்றது. அது செயல் கிடையாது. மந்திரம் செய்யும் போது பொருளாக மாறுகின்றது. அப்போ அது பொருள். ஓம் என்ற பொருள்னா அப்ப ஓம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா பின்னாடி இருக்கிற பொருளை பத்திரமா நீ பாத்துக்க. உள்ள தெளிவுன்னு சொல்லலாமாங்க ஐயா? தெளிவு 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 தெளிவு. அருமை அருமை அருமை. அந்த தெளிவுன்றது கூட நமக்கு என்ன என்ன எதுன்னு தெரியலையா? அதனாலதான் அறிவை அறிவது அறிவு. அதுதான் ஓம். நம்ம அறிவை அறியணும். இந்த கோர்ஸ சரியா படிக்காம பக்தி பண்ணா அது பக்தி மாயையா மாறிடும். இந்த ஓம் என்ற பொருள், அதனாலதான் முருகர் கூப்பிடுறாரு. என்னப்பா ஓம் என்ற பொருளுக்கு என்ன பொருள் கேட்டா என்ன பதில் சொல்லியிருக்கணும்? எல்லாரும் தடவை ஆன் பண்ணுங்களேன். இப்ப நீங்க வந்து பிரமன். நீங்க எல்லாரும் பிரமன். ஆன் பண்ணுங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் பிரமன். தப்பா நினைச்சுக்க கூடாது. அதுக்கு அடியன் சற்றும் தகுதி இல்லாதவன். அடியன் வந்து முருகன். சரியா? ஒரு பேச்சுக்கு சற்றும் தகுதி இல்லாதவன். ஒரு பேச்சுக்கு. அப்போ இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். ஓம் என்ற பொருளுக்கு பொருள் என்ன அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஓம் என்ற பொருளுக்கு சரியா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்போ யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கந்தலோகம். தப்பா சொன்னா ஜெயிலு. தப்பா சொன்னா ஜெயிலு. யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கந்தலோகம். ஆடா படுபாவி, எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி சொல்லிட்டு இதே நாங்க எப்படி சொல்லுவோம்? சரி, ஓம்ன்ற கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சுவாமி. ஓம் என்ற பொருளை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஓம்னா என்ன அப்படின்னு முருகர் இந்த பக்கமும் பிரம்மன் அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டா நீங்க பிரம்மனா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. எல்லாம் யார் கரம் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு. சித்தாங்க வாய்ப்பு இருக்கு. பொறுங்க சாமி. எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் டைம் தருவோம். சபரிநாதன் ஐயா கூட எடுத்திருக்காங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. மத்தவங்க எல்லாம் கரம் ஏத்தல. ஏன்டா ஜெயில போறதுக்கும் கந்தலோகம் போறதுக்கும் எனக்கு என்ன இதுவா? சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் சாமி. அடிக்கடி நீங்க எப்பொழுதுமே கந்தலோகத்துலதான் இருக்கக்கூடியவர்கள். சும்மா ஒரு சின்ன ஒரு பிரேமா அம்மா எல்லாருமே கரம் உயர்த்தலாம். நீங்க எல்லாருமே தைரியமா சொல்லலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சுக்காக எந்த அளவுக்கு. சரி, இப்ப முதல் சுதாமா அவர்கள் தான் கரம் உயர்த்திருக்காங்க. அவர்கள்ட்ட கேட்கலாம். சுவாமி சுதாமா, ஓம் என்ற பொருளின் பயன் ஓம் என்ற பொருளின் அர்த்தம் நீங்க தான் அப்படின்னு முருகரை பார்த்து காமிக்கணுங்க. சிவ 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 சொக்கநாதா என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாரும் அம்மா சுவாமி எழுந்து நின்று அடியன் வந்து அம்மா நமஸ்கரிக்கிறேன்.
அம்மா வந்து திருவடி வணங்குகின்ற சாமி. சிவசிவ ஒரே வார்த்தை, கிளீன் போல்டு, ஒரே பால்ல சிக்ஸர் கிடையாது, இது 60 தூக்கி அடிச்சுட்டாங்க அம்மா, ஒரே வார்த்தை. சப்போஸ் யாராவது ஓம் என்ற சொல்லுக்கு அறிவை அறிவது அறிவுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிலு. ஏன்னா இன்னும் நீங்க புரிஞ்சுக்கல, முருகப்பெருமான் தான் அறிவை அறிகின்ற அறிவாக இருக்கின்றான். அவன் அறிஞ்சுக்கிறது அறிவு. ஓம்னா யாருன்னா நீதான்பான்னு சொல்லணும். யார? முருகனை கை காமிக்கணும், சிவபெருமான கையை காமிக்கணும். இந்த ஒரு பொருள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளாஸ் ஓவர். ஐயா மெய்ப்பொருளை அறிவது அறிவு அப்படி எடுத்துக்கலாமா ஐயா? எடுத்துக்கலாம். மெய்ப்பொருளை அறிவது அறிவு, அறிவது அறிவு, இதெல்லாம் கூட சொல்லலாம் சாமி. சபரிநாதன் என்ன யோசிச்சிருந்தாங்க? ஏதாவது டிஃபரெண்டா யோசிச்சிருந்தாங்களா? ஐயா அதேதாங்க. எது சாமி? அறிவே அறிவால் அறிவு. அறிவை அறிவது அறிவுன்னா அது நீங்க எதுல இருக்கீங்கன்னா தியரியில இருக்கீங்கன்னு அர்த்தம். படிச்ச படிப்பை அப்படியே சொல்றது. முருகன்கிட்ட முருகன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது பேருதான் இந்த பிறவி. முருகன் குருநாதர், குருநாதர் தான் நாம இந்த பிறவியில அறிஞ்சிக்க வேண்டிய அறிவு. குருநாதர் வந்து காட்டுவது சிவம். சிவமும் முருகனும் வேறு வேற இல்ல, சிவமும் முருகனும் தான் அறிவை அறிகின்ற அறிவு. ஓம் என்ற அந்த பிரணவத்தினுடைய பொருள் என்னன்னா குருநாதர் மற்றும் சிவபெருமான். சிவபெருமான் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப புரியுதா? இப்ப யார் யாரெல்லாம் வந்து ஓம் அப்படின்ற கேள்வி, முருகன் பிரம்மனா, நீங்க பிரம்மனா இருந்து சப்போஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்களுக்கு பிரம்ம பதவி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகும்ல, அடுத்தடுத்து ப்ரமோட் ஆகும்ல. உங்களுக்கு பிரம்ம பதவி கிடைச்சு சப்போஸ் அதே சீன் திரும்ப வந்துச்சு அப்படின்னா முருகன் கிட்ட கொட்டு வாங்காம, முருகன் கிட்ட சிறைச்சாலைக்குள்ள போகாம, முருகன் அப்படியே தூக்கி அணைக்கின்ற ஒருவராக. ஆனா நமக்கெல்லாம் என்ன கிடைக்காது? பிரம்ம பதவி கிடைக்காது. ஏன்? பிரம்மத்தை தாண்டி இருக்கக்கூடிய பதவி என்ன? ஐயா நாங்க 1.5 கலந்த அடியார்களோட அடியாரா உட்கார்ந்துருவோம். சிவபதவி, சிவத்தை அடியார் சாமி சிவபதவிங்கய்யா. ஆமா ஆமா, சிவபதவி கிடைக்கும். ஆனா நாம யாரா இருப்போம்? அடியாரா இருப்போம். ஆகவே நம்ம அடியார்களா இருக்கிறனால நம்ம யாருக்குள்ள எல்லாம் போக மாட்டோம். அப்படி அந்த ரூட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு வெளியில வர மாட்டோம். அப்படிலாம் போயிட்டு வர மாட்டோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? படிக்கிற படிப்பை பயன்படுத்துவதுதான் அறிவு. இப்ப நான் உங்களுக்கு அறிவை அறிவதுன்னு சொல்லி கொடுத்தது சிலபஸ். முருகனே நேர்ல வந்தா, நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி, முருகனே நேர்ல வந்து ஓம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறப்போ அறிவை அறிவது அறிவுன்னா இன்னும் உங்க அறிவு முருகனை அறியலன்றனால அந்த பக்திக்கு பேரு மாய பக்தி. அதுல இன்னும் தெளிவு இல்லை, அதுல இன்னும் தெளிவு இல்லை. சிலபஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. இது லெட்டர் தான் பார்த்து, லெட்டருக்கான மீனிங்க படிக்கல. இல்ல ஓம் அப்படிங்கறத அவன் சொன்னான். யாரு சொன்னா? யாரு சொன்னா? ஓமுக்கு அர்த்தம் தெரியாமல பிரம்மன் இதேதான், இதே ஆன்சர் தான் சொன்னான். பிரம்மன் என்ன சொன்னா? இதே ஆன்சரை தான் சொன்னான். அறிவை அறிவது அறிவு அப்படின்றப்ப தப்புடா அப்படி தலையில குட்டிதான் ஆன்சர். சொல்லாமலாம் போகல. அறிவை அறிவதுன்னு சொன்னாலும் தப்புதான். அந்த பொருள் எதிர்த்தாப்படி இருக்கிறப்போ அதை சுட்டி காண்பிக்காம திரும்ப பேப்பர்லயே எழுதி காட்டுவது என்பது மாயையான அறிவு, மாயை பக்தி. அதனாலதான் அந்த மாதிரி உணர்தல் இல்லாம புரிதல் இல்லாம செய்கின்ற அத்தனை பக்தியையும் மாயா பக்தி தான். சிவனடியார்கள் இன்னும் புரிதல் இருக்கணும். ஏன்? சிவங்கிட்ட இருக்கிற பொருள்லாம் என்ன? சிவங்கிட்ட இருக்கிற பொருள்லாம் என்ன? மண்டவோடு, கபால மாலை, திருநீரு, சூலம், ருத்ராட்சம், சுடுகாட்டு சாம்பல், சங்கு, புலித்தோல், பாம்பு, பாம்பு இல்லன்னா பயமுறுத்துற இல்ல இல்ல இதான் ஒண்ணு பயமுறுத்துற ப்ராடக்ட் இல்லாட்டி யூஸ். சாமி கபாலம் சிவா, கபாலம் சொல்லியாச்சு. இப்போ இதெல்லாம் கடையில போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? கடை ரோட்ல ஈஎம்பி தாளைக்கு பேரிச்சம்பளம் வித்துட்டு போவாங்கல்ல, அவங்ககிட்ட எப்பா என்னப்பா என்ன பேரிச்சம்பளம், என்ன ஏதாவது யூஸ்டு ப்ராடக்ட் இருந்தா கொடுங்க, அதுக்கு நான் பேரிச்சம்பளம் தரேன்னு சொல்லுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈஎம்பி தாளைக்கு பேரிச்சம்பளம் சொல்லுவாங்க. ஏதாவது யூஸ்டு ப்ராடக்ட், ஏதாவது யூஸ் பண்ண ப்ராடக்ட் இருந்தா கொடுங்க, நான் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு மூட்டை நிறைய சாம்பலும், ஒரு சாக்கு மூட்டை நிறைய கபால மாலை, கபாலமும் எலும்பு கூடு இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஏன்னா கிழிஞ்ச பேப்பருக்கு தர்ற, கிழிஞ்ச பேப்பருக்கு தர்ற, உடஞ்ச வாளிக்கு தர்ற, நெளிஞ்ச டம்ளருக்கு தர்ற,
உபயோகமே இல்லாத பொருளுக்கு தர, இதுவும் உபயோகம் இல்லாத பொருள் தான்ப்பா, இதுக்கு தாப்பா என்ன பண்ணுவான்? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரிப்பா, உனக்கு இன்னொன்னு உயிரோட இருக்கக்கூடிய பொருள் இருக்குன்னு சொல்லி 4 பாம்பை பிடிச்சு போட்டோம் என்ன சொல்லுவான்? ஆக இயம்பித்தால பேரிச்சம்பழத்துக்கும் ஆகாத பொருளைத்தான் பெருமான் வச்சிருக்கான். எப்படி? இயம்பித்தால பேரிச்சம்பழத்துக்கும் ஆகாத பொருள் தான் வச்சிருக்கான். ஒண்ணு கேட்கலைங்கய்யா. எல்லாம் சாமி ஜானகியம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குதுங்க. ஐயா என்னடா கட் ஆயிடுச்சுங்கய்யா. இப்ப கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சாமி கேக்குதுங்களா? தட்டினால கட் ஆயிடுச்சு. சரி, இப்ப என்னன்னா அவன் வச்சிருக்கிற அத்தனை பொருளும் என்னது? அந்த பொருள் எல்லாம் காட்டக்கூடிய உணர்வு வந்து நிலையாமையை புரியாம சிவத்தை நெருங்கவே முடியாது. பக்கத்திலே கூட போக முடியாது. உணர்தல் அப்பதான் வரும். எந்த பொருளும் நிலை இல்ல சிவத்தை தவிர, அது அணிந்திருக்கிறவனை தவிர மற்ற எந்த பொருளுக்கும் நிலை இல்ல அப்படிங்கிற நிலைப்பாடை உணர்ந்தா அதுதான் சிவபக்தி மாயையிலிருந்து நீங்குகின்ற தன்மை. புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? அந்த உணர்தல் தான். இப்ப நம்ம சிலபஸ்ல படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? ஓம்னா என்ன சாமி? சிலபஸ்ல படிச்சோம்ல, ஓம்னா என்ற மெய்ப்பொருளை அறிவது, அறிவை அறிவது அறிவு அப்படிங்கறதான். அப்ப ஓம் என்ற பொருளுக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற பொருளுக்கும் காயத்ரி மந்திரத்துக்கும் 12 திருமுறைக்கும் 14 மெய்கண்ட சாத்திரத்துக்கும் எல்லா மந்திரங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் உபரிடதங்களுக்கும் ஆரங்கத்திற்கும் ஒரே பொருள் தான். ஆனா அதெல்லாம் இப்ப அதாவது தியரிட்டிக்கலா சொன்னோம். உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் காமிச்சோம்ல. சுதாமா ஒரு முறை அடியனுக்கு முகதரிசனம், என்ன தவம் செய்திருக்கேன் பாருங்களேன். எல்லாரும் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? எல்லாம் தப்பு தப்பா சொல்லுவீங்க, அவங்க எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போடலாம்னு நினைச்சா, சுதாமா முன்னாடியே வந்து எல்லாத்தையும் தூக்கி கந்தலோகத்துல போட்டு எல்லாத்துக்கும் பதிலா நானே வக்கீலா இருக்கேன்னு சொல்லி என்ன சுதாமா இப்படி பண்ணிட்டீங்க? அம்மா தரிசனம், முக தரிசனம். அடியன் செய்த தவம் அந்த ஹார்ட் கோர் புரிதல் சொல்லுவாங்கல்ல, உள்ள இன்னர் கோரா போய் புரிஞ்சு நின்று அந்த சொன்ன விஷயத்தை யோசிச்சு ப்ராசஸ். அறிவை அறிவது என்று சொல்லி தருவது உலக ஞானம். அதை உள்ளுக்குள்ள கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி எதிர்த்தாப்பி இருக்கிறவன் தான் அவன் கண்டுபிடிக்குதுல, அதுதான் இந்த ஆன்மா ஆணவத்திலிருந்து நீங்குவது. சொல்லி தருவது சாமி. ஓம்னா என்னன்னு தெரியும், சொல்லிக்கிறோம். சொன்னதுக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்ணி நீ தாண்டா முக்கியம் அப்படின்னு அவனை பிடிக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஆணவத்திலிருந்து நீங்குது. சுதாமா இன்னைக்கு 300வது அமர்வுல ஒரு பெரிய ஒரு செய்தி சொல்லிட்டேங்க. எல்லாத்தையும் கந்தலோகத்துல போய் போஸ்டிங் போட்டாச்சு சுதாமா மூலம். சுதாமாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு ஒரு பரிசு அடியன் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். இது அம்மாவுக்கு. ஏன்னா இந்த ஏன் சொல்ல வரேன்னா, நாம படிச்சதுலயே நிக்க கூடாது. படிச்சதை உள்ள ப்ராசஸ் பண்ணி நமக்குள்ள ஒரு அவுட்புட் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? நம்ம கலெக்டருக்கு படிக்கிறது என்பது படிப்பு அல்ல. ஏற்கனவே படிச்சதை ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ராங் கோரா அதுல நின்னாதான் கலெக்டருக்கு போக முடியும். அது மாதிரி ஏற்கனவே படித்த படிப்பை உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும், கேட்ச் பண்றதுதான் மாயையில நீங்குதல். படிச்ச படிப்பை மனப்பாடம் பண்ணுவது அல்ல. இந்த நின்னாங்களே அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்று இவங்க என்ன பண்ணாங்க? படிச்ச படிப்பை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவங்க. சிவபெருமான் முன்ன வந்தாலும் அவன்தான் முழு முதற் பொருள், அவன்தான் அடைகின்ற பொருள் இல்லாம சிவம் தோன்றியவுடன் சிவத்திடம் கேட்டது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சிவம் கேட்கிறார். சிவம் கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறாருன்னா சூரபத்மனை பார்த்து கேட்கிறார். சூரபத்மன் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நீதான்ப்பா வேணும்னு சொன்னா பிறப்பு இருந்திருக்கா, வாழ்வு இருந்திருக்கா, எத்தனை விஷயங்கள் இருக்கு, நீதான்ப்பா பார்த்துக்கணும்னு சொல்லாம என்ன சொல்லிட்டா? அப்படி எனக்கு 250 அண்டங்களையும் எத்தனையோ ஆண்டுகள், அது ஆண்டுகள் சரியா சொல்ல தெரியல, அது மேபி எத்தனை கோடி யுகங்கள் ஆண்டுகள், அந்த ஆண்டுகள் நான் ஆளணும்னு கேட்கிறேன். என்ன செஞ்சிட முடியும்? அத்தனை கோடி ஆண்டுகள் நீங்க ஆண்டாலும் அவன் அதுதான் இன்பம்னு நினைச்சான். அதனால அந்த கேட்டான். சாமியும் கொடுத்தாரு. அந்த காலம் முடியவே என்ன பண்ணாரு? மாறுவேஷத்துல வந்துட்டாரு. வந்தவன என்னாச்சு? கண்டுபிடிக்க முடியல. வந்தது சிவம். ஏன்னா இவன் பார்த்ததெல்லாம் சிவத்துக்கு என்னவா பார்த்திருக்கான்?
சிவத்துக்கு என்னவா பார்த்திருக்கான்? சிவத்தை எப்படி பார்த்திருக்கான்? சடாமுடியும் கோலமும் அந்த மற்ற சின்னங்களாவும் பார்த்துக்கிட்டே இருந்தவன் பெருமான் கையில வேலேந்தி வந்த உடனே அவனுக்கு இது வேற ஆளுன்னு நினைச்சிட்டான். அப்ப சிவம் வேற முருகன் வேற நினைச்ச அடுத்த கணமே அவன் செய்த தவமெல்லாம் தவிடு பொடியானது. அத்தனை தவமும் தவிடு பொடி. குருநாதர் வேற சிவம் வேறன்னு இந்த ஆன்மா நினைச்சுச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது பெற்ற அத்தனை வரங்களும் தவிடு பொடியாகும். குருநாதர் வேற சிவம் வேறன்னு இந்த ஆன்மா ஒரு கணம் நினைக்குமாயின் இந்த ஆன்மா செய்த சிவபூசனை அனைத்தும் தவிடு பொடியாகும். அதுதான் அங்க சொல்லப்பட்ட நியதி. சிவம் எங்க உறைந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ சிலபஸ் படி எங்க இருப்பாரு? சிவம் எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு? சிவம் எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு? எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா தெரியும்ல. தோடுடைய செவியல் விட ஏறி தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புருமேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே. யார் கேட்டா? சிவபாத இருந்தர். யார் அவனுக்கு பால் கொடுத்தா? வாயில பால் ஒழுகுது, வாயில பால் ஒழுகுது. யாரு சிவன் யாரா கொடுத்தாங்கன்னா அவன் காதுல தோடு இருக்கும், அவன் காதுல இது இருக்கும் அப்படின்னு அவனுடைய அங்க லட்சணத்தை சொல்லும் போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சிவம் இப்படித்தான் வருவாங்க. சிலபஸ் தானே அது. சிவத்தை அப்படியே தேடிட்டு இருக்காங்க. சோமாசி மாறனாருடைய குரு பூசை, சோமாசி மாறனுடைய வாழ்வியல் வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சோமாசி மாறனார சரித்திரம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, அவரு இந்த மாதிரி சீனே சொல்லல, இந்த மாதிரி நான் சொல்ற சீன் எல்லாம் சொல்லல. சேக்கிழார் பெருமான் சோம யாகம் செய்து அவர் பெருமானுடைய திருவடி அடைஞ்சார் மட்டும்தான் சொல்றாரு. ஆனா செவிவழி செய்து இன்னும் அந்த விழா அங்க நிகழ்ந்து கொண்டு சோமாசி மாறனார் குருபூசை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சோமாசி மாறனாருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, சிவபெருமானுக்கு கையில தான் நான் ஆகுதி கொடுக்கணும், சிவபெருமானே ஆகுதியை வாங்க வேண்டும் என்பது அவருக்கு ஆசை. நான் பண்ற இந்த யாகத்தினுடைய நிறைவுல சிவபெருமான் என்கிட்ட யாகம் அந்த ஆகுதியை பெறணும் அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தவம் ஆசை இருக்கு. சிவபெருமானும் வர்றேன்ட்டார். இவர் சிலபஸையே பார்த்துட்டு இருக்காரு. யாரு? சோமாசி மாறனார். தோடுடைய செவியன் விட ஏறி. சிலபஸ் என்ன சிலபஸ்? சிவபெருமான்னா சடாமுடி, கையில சூலம், காதுல குழை, அவன் கழுத்துல நீலகண்டம், அவன் உடம்பெங்கும் பாம்பு, திருநீரு, இதெல்லாம் போட்டு அப்படியே பெருமான் வரும். பெருமானுடைய நிறம் என்ன? சிவபெருமானுடைய நிறம் என்ன? செம்மை நிறம். சிவபெருமானுடைய நிறம் செம்மேனியன். சிவம் என்றாலே செம்பொருள்னு அர்த்தம். செம்பொருள்னா சிவந்தவன், முதல்ல சிவந்தவன். செம்பொருள்னா நன்மை, மங்களம் தருகின்ற ஒரு பொருள், மங்களம் தருகின்ற ஒரு பொருள். சிவாயிடமைய ஆடியோ கேட்கவில்லை. ஐயா வெளியில போயிருக்காரு, வருவாருங்க. சரி சரி, ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. சிவசன்
ஆக நமச்சிவாய். ஆக நம்மளுடைய சிலபஸ்ல இருந்த அந்த இதைத்தான் பார்த்துட்டு இருந்தார் யாரு சுவாமி. ஆகுதியை பெறுவதற்கு ஆகுதியை சிவமே வர வேண்டும் என்று நினைக்கும் போது சிவபெருமான் வர்றேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா எப்படி வந்தார்? புலைய வடிவமாக. புலைய வடிவமாக வந்து அவர் வந்து ஒரு கையில வந்து ஒரு எது வச்சிருக்காரு, இறந்த கன்றுக்குட்டியை கையில பிடிச்சுக்கிட்டு நல்ல முழு போதையில முழுவதுமாக மது அருந்தியவனாக கையில மது குடத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியையும் 2 குழந்தைகள் நம்முடைய கணபதி மற்றும் 2 பேரையும் வேதங்கள் 4ஐயும் நாயாக மாற்றி பெருமான் வந்துட்டு இருக்காரு. எங்க வந்துட்டு இருக்காரு? அந்த அக்ரஹார தெரு அப்படின்றதுக்குள்ள பாக்குறவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. புலையன் நீசன், உன்னை பார்த்தாலே தீட்டு, போய் என்ன பண்ணணும், குளிக்கணும் வைக்கணும் ஓடுறாங்க. அந்த யாக குண்டம் வரைக்கும் வரும்போது அது அப்படியே அந்த இடமே அதிருது. நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் கண்களாலே காட்டி வந்தவர் சிவம் தான் சொன்னதுக்கு அப்புறம் ஆகுதியை தருவதாக அந்த கதை முடியும், அந்த சரித்திரம் முடியும். என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சிவம் என்பவர் இப்படி இருக்காருன்னு முதல்ல ஆரம்பிச்சாலும் கூட எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கின்றது, எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கின்றது அப்படின்னு நாம நினைக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. எல்லா இடத்துலையும் சிவம் இருக்கு. சிவம் இல்லாத பொருள் இல்லவே இல்லைன்னு நினைக்கிற அந்த நிலைப்பாடு தான் ஓம் என்ற பிரணவத்தினுடைய முழு பொருள். அதுதான் அந்த பக்திக்கு வர வைக்கிறது தான் நம்மளுடைய இந்த முழு விஷயம். அடியார் பெருமக்கள் என்ன பண்றாங்க? சிவனடியார்களை சிவமா வணங்குறாங்க, அது வேற விஷயம். மற்றைய பொருள்களையும் சிவமா பார்க்கக்கூடிய தன்மை எப்பொழுது வருகின்றதோ அப்பதான் முழுஞானமாக பெறுகின்ற ஆற்றல் வருகின்றது அப்படிங்கிற நிலைப்பாடை நாம் உணர்வதுதான் நம்மளுடைய. அந்த நிலைப்பாடை உணராமல் செய்கின்ற பக்தி அனைத்தும் மாயா பக்தி. அவை எல்லாமே பக்தி மாயைக்குள்ளதான் அடங்கும். சிவம் அத்தனை பொருள்களிலும் நிறைந்திருக்கின்றது என்ற உணர்வோடும், சிவம் மட்டுமே நாம் அடைய வேண்டிய பொருள் என்ற உணர்வோடும் செய்கின்ற பக்தி தான் மாயை நீங்கிய பக்தி. இவர்கள் சிவம் வந்தும் ராவணன் கேட்ட கேள்வி எனக்கு வாழை கொடுன்னு கேட்கிறான். எனக்கு தன்னுடைய வீணையே, தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பையே வந்து வீணையாக மீட்டி பெருமானை வழிபாடு செய்து இறைவன் வந்து எழுந்தருளும் போது என்ன வேணும்னு கேட்டா, பெருமானை எனக்கு போர் புரியறதுக்கு வாள் வேணும்னு கேட்கிறான், நான் போர்ல வெற்றி பெறணும்னு கேட்கிறாங்க. பெருமான் சிரிச்சுக்கிட்டு கேட்கறதெல்லாம் கொடுக்குற. அப்படி இந்திரன் என்ன கேட்கிறான்? எனக்கு தஞ்சம் வேணும்னு கேட்கிறான். சந்திரன் என்ன கேட்கிறான்? உன் திருவடிக்கு நான் தஞ்சம் பெறணும்னு கேட்கிறான். திருவடி நீதான் வேணும்னு கேட்கல யாரும். தக்கன் என்ன கேட்கிறான்? தக்கன் கேட்கவே, அதனாலதான் அவனுக்கு பங்கமில் தக்கன்னு போட்டாங்க. வெக்கம் இல்லாதவன், வெக்கம் கெட்டவன் யாரு? அவனுக்கு மட்டும் கொஞ்சம் அடைமொழி அதிகமா போட்டு திட்டிருப்பார் நம்முடைய மணிவாசக பெருமான். என்னன்னா, சிவம் இந்த ஒரு செய்தி, சிவம் எல்லாருக்கும் எப்படி வருவாங்க அப்படின்னா குருநாதரா வருவாங்க. சிவம் எல்லாத்துக்கும் எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் வேற வேற வடிவமா வருவாங்க. ஆனா சிவம் தனக்கு மாப்பிள்ளையாக வந்தும், சிவபெருமான அன்னை பராசக்தியை தன்னுடைய குலக்கொடியாக, குலத்திலே ஒரு பெண்ணாக பிறக்க வைத்தோம். இவருக்கு எந்தவித நிலைப்பாடும் இல்லை அப்படின்னா நாம என்ன செய்யறது சாமி? அப்ப அவங்கள என்ன சொல்லலாம்? அப்போ சிவபெருமான் தன்னுடைய அன்னை பராசக்தியை தன்னுடைய மகளாக பெற்றோம், நம்மளுடைய சிவபெருமானை தன்னுடைய மருமகனாக பெற்றோம். இவ்வளோ பெரிய விஷயத்தை பெற்றும் ஆகாத 2 பேர் போதுங்க, 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தா பத்தாதான் நினைக்காம தன்னுடைய வாழ்க்கையில தான் இதுக்கும் மேல போகணும், சிவத்துக்கும் மேலாக இருக்கணும்ன்ற அந்த நினைப்பு அவனுக்குள்ள வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய மாயையில் இருக்காங்க. அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பாடுறாரு அப்படின்னா, எங்க சுந்தரமூர்த்தி நாயனார் 100 பாட்டு பாடியிருக்காரு, நாங்க எந்த பாட்டுன்னு கண்டோம், ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்கல அப்படின்னா, போ 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 நான்லாம் வரமாட்டேன். யார் சொல்றா? புற்றிடம் கொண்ட பெருமான் சொல்ற, நான்லாம் வரமாட்டேன். அப்படி அவங்களுக்கு அவங்க வெளியே இருக்கிறவங்க என்னையவே புறகுன்ட்டாங்க. சைவத்துக்கு பிறகு சிவபெருமான். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். அதுல தில்லைவாழ் அந்தணர் யார் எடுத்து கொடுத்தது? இவருக்கு பதட்டத்துல வரல. ஐயோ அடியார்கள் வந்து திட்டிட்டு இருக்காங்க, பதட்டத்துல வாய் வராதனால தில்லைவாழ் அந்தணர் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து எடுத்து கொடுக்க. 2வது முத எந்த அடியார் பாடுறாரு? அவர் பாடின அடியார் யாரு?
அவர் பாடுற அடியார் யாரு? திருநீலகண்டர் திருநீலகண்டர் எதுக்காக பாட்டாரு? திருநீலகண்டரை பாடினாரு. திருநீலகண்டரை ஏன் பாடினாரு? பெண்கள் தான் உலகம்னு இருந்தவரு கடைசியில மனைவி பக்கமா இருந்து கூட திருநீலகண்டம்னு சொன்னங்காட்டி மனைவி பக்கமா இருந்து கூட பல வருடங்கள் அவங்கள தொடாம ஒரு இதை ஃபுல்லா அனுபவிச்சவர் வந்து அது வேண்டான்னு சொல்லி வந்து சிவனுக்காகவே இருந்தாரு அப்படிங்கறக்காக. அந்த அம்மா சொன்னதுனால சிவன் சரித்திரம் கரெக்ட். நீங்க வந்து தில்லைவாழந்தன, ஏன்னா திருநீலகண்ட நாயனாருடைய சரித்திரம் தெரியும். பெண்பால மோகம் கொண்டு அந்த பெண்ணானால அவரு அன்னை அவங்க அம்மா வந்து கேட்டு எம்மை தீண்டுவாராகில் திருநீலகண்டன் சொல்ல பெரிதொரு மாதை சிந்தையாலும் தீண்டேன்னு ஒரு தவமோட வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். ஏன் அவரை பாடினவர்? ஏன் அவரை பாடணும்? புலன்களை எல்லாம் வென்றவருங்க. புலன்களை எல்லாம் வென்றவர். சரி, சரி, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணாதான் அவர் ஒரு குயவனா இருந்து மண் பானை செஞ்சவர் தானே, அதனால மண் தத்துவத்துல முதல்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்றதுக்காக அதை ஆரம்பிச்சு குடிவு தரலாமா? இப்படி எல்லாம் ஆன்சர் சொல்றாங்க. இல்லறத்துல இருந்தே சிவனை கெட்டியா பிடிச்சவர் ஐயா. எல்லாருமே நிறைய பேர் இல்லது இருக்காங்களே. நம்ம ஐயா இருக்காரு, நம்ம இவரு குங்குளிய கலை நாயனார் இருக்காரு, அப்புறம் மத்த இளையான்குடி நாயனார் இருக்காரு. அவங்க எல்லாம் இல்லத்துல இருந்தே சிவத்தை கெட்டியமா பிடிச்சோம். பெண் மாயம் வந்து ரொம்ப பிடிக்குங்க ஐயா. பெண் தான் அப்படின்னு உலகத்துல இருந்தவரு அவரு திருநீலகண்டர். ஆமாங்க, பெண் தான் உலகத்துல இருந்தவரு. ஆனா சாமி சொன்னதுக்கு, சாமி பேர் சொன்னதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு வந்தாரு இல்லைங்க. அதனால பாத்து பேர் முகம் தெரியல. ஆன்சர் பண்ணிடலாம். அடியே ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு ஓரளவுக்கு. நீங்க பாத்து பேர் முகம் தெரியல, பாத்து பேர் முகம் தெரியல. சுந்தரமூர்த்தி நாயனாரு முகம் தெரியவே இல்ல. சுந்தரமூர்த்தி அடியே ஆன்சர் சொல்ல போறேன் சுவாமி. நீங்க மியூட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டீங்க ஐயா? சொல்லுங்க, எனக்கு போன் வந்துடுச்சு. சரியா போச்சு. என்னன்னா தில்லைவாழந்தர் அதுக்கு சொல்லிட்டு திருநீலகண்ட குயவனார ஏன் முதல் அடியார வைத்து பாடினாரு அப்படிங்கறதுதான் கேள்வி. அதுக்கு நிறைய அடியார்கள் ஆன்சர் பண்ணாங்க. அடியன் ஆன்சர் பண்ற சிச்சுவேஷன் வந்துட்டேன். எனக்கு நிறைய பேர் தெரியல. சரவணசாமி பாய்காட் பண்றேன். சரவணசாமி திருமுக தரிசனம் தெரியாம இதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். சரவணசாமி நீங்க திருமுக தரிசனம் காட்டலாம். மங்கை கசியமா என்னாச்சு? நீங்கெல்லாம் 300வது அமர்வுக்கு எனக்கு ஒரு போனஸ் கொடுப்பீங்க, எல்லாரும் திருமுக தரிசனம் காட்டுவீங்க அப்படின்னு அடியன் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தேன். சிவாய நம்ம சொக்கநாதா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆகா மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சரி, இப்போ எதுக்காக சொன்னார்னா நல்லா கவனிக்கிறேன். முக்கியமான செய்தி, நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வேலை என்னன்னா கைலாயத்துல சிவபெருமானை பார்த்துக்கிட்டே எல்லாருக்கும் திருநீர் கொடுக்கணும். கிட்டத்தட்ட பூசாரி. கிட்டத்தட்ட நம்ம கலோக்கிய லாங்குவேஜ் சொன்னா கைலாயத்துல தினமும் சிவபெருமான் பக்கத்துல இருந்து எல்லாத்துக்கும் திருநீர் வழங்குகின்ற பெருந்தொண்டு செஞ்சவர் யாரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு? சிவபெருமான அணுக்கமாகவும் நெருக்கமாகவும் பார்த்தவரு. சொல்ல போனா கண்ணாடியில பார்த்து சுந்தரா வா அப்படின்னு சிவபெருமானுடைய அழகிய உருவமே வந்ததாக. சிவபெருமானுடைய பிம்பம் அவரு. நல்லா கவனிக்கணும். சிவபெருமானுடைய பிம்பம், சிவபெருமான் கூடயே இருக்கிறவரு, சிவபெருமானுக்காக தொண்டு செய்றவரு. இப்படி சிவபெருமானை பார்த்து கொண்டும் அவனுக்கு அணுக்கமா இருந்து கொண்டும் இருக்கும் போதே இந்த 2 பிள்ளைங்க நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க. சிவபெருமானை கண் நிறைய கண்டும் சிவபெருமானுக்கு அணுக்கத்துல இருந்தும் அந்த தோட்டத்துல போறப்ப இந்த 2 பெண்களும் அழகா இருக்காங்களேன்னு காமுட்டுட்டாராம். ஆனா திருநீலகண்டர் சிவபெருமான பார்த்தது கிடையாது. சிவபெருமான் கைலாயத்துல நின்னது கிடையாது. வருகின்ற அடியவர்களுக்கு திருநீர் கொடுத்தது கிடையாது. சிவபெருமான கோவில் நம்ம பாக்குற மாதிரி கோயில தான் பாத்து. அந்த அம்மா சொன்ன என்ன சொன்னாங்க? தீண்டுவாயாகில் திருநீலகண்டம் சொன்ன வார்த்தைக்கு, சிவத்தின் மேல் சொன்ன வார்த்தைக்கு
யாருமே செய்ய முடியாத காமத்தை அடக்கிய காரணத்தினால, ஏன்பா சிவனை அப்படியே சாஸ்வதமா பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னாலேயே பண்ண முடியாத அந்த பெரும் செய்திய சிவத்தினுடைய பேரை கேட்டதற்கு செய்திருக்கின்றாயே பெருமானே, நீதான் முதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிவத்தினுடைய சொல்லுக்கு, நமச்சிவாய மந்திர சொல்லுக்கே கட்டுப்பட்டு நின்றார். நாம எல்லாம் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த கருத்தை சொல்லியிருப்போம். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த அம்மா கூட இருக்கா, அவரு இவங்க வந்து இல்லறத்துல வாழவே இல்லை. ஒருவேளை அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கலாங்க. அவருக்கு அந்த காம நாட்டம் இல்லாதவர்களா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இயல்பாகவே காம நாட்டம் இல்லாம இருப்பாங்க, உடலியல் கூறுல. அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோன்றதுக்காகத்தான் இந்த பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குது? எம்மை தீண்டுவாராயில் திருநீலகண்டம்னு. இவர் நம்ம சுவாமி, நம்மளுடைய திருநீலகண்ட குயவனாரு, மனைவி அழகான மனைவி இருக்கும் போது பரத்தையர் குலத்துல போயிட்டு இன்பத்துறையில எளியவராக ஆடி வருகின்ற அந்த நிலையில இருக்கிறவர். அதை சொல்லி காமிச்சிட்டாங்க. அந்த அம்மா திருநீலகண்டத்தின் தீண்டது இல்லைங்க ஐயா. ஆமா, திருநீலகண்டத்தின் மீது ஆணையெல்லாம் சொல்லல. திருநீலகண்டம்னாலே ஆணைன்னு அர்த்தம். திருநீலகண்டம்னு சொன்னாலே அது ஆணைன்னு அர்த்தம். திருநீலகண்டத்தின் மீது ஆணை இல்லை. எம்மை தீண்டுவாராகில் திருநீலகண்டம் அப்படின்ட்டாங்க. திருநீலகண்டம்னா சத்தியம்னு அர்த்தம், மாறாத சத்தியம்னு அர்த்தம். ஆக அது சொல்லிடுவாங்கன்றதுக்காகத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் இன்பத்துறையில எப்படி எளியவராக இருந்தார்னு சொல்லி, அவர் அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அந்த காமத்துல உழன்றதுக்காரன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய திருவடியை சொன்னதுக்கு அப்புறம், காதுல கேட்டதுக்கு அப்புறம் சிந்தையாலும் மாதரை தீண்டேன்னு சொல்லியிருந்தார். அப்போ சொல்றாரு, சாமிய பார்த்தும் பக்தி வரல எனக்கு, சாமி கூட இருந்தும் பக்தி வரல, சாமிக்கு தொண்டு செஞ்சும் பக்தி வரல, சாமியினுடைய பேரை கேட்டதுமே பக்தி செய்யறீங்களேப்பா, சாமி பேரை கேட்டதுக்கே இவ்வளவு பக்தி செய்யறீங்களே, நீதானப்பா இது பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவர் பேரை முதல்ல போட்டு ஸ்டார்ட் பண்றாரு. தில்லைவாழ் அந்தரதம் திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். சிவபெருமான் பக்கத்துல இருந்தாலும் கூட இந்த ஆன்மா சிவத்தை பற்றாது நின்றால் அதுவும் மாயா பக்தியே. அதை பண்ணவங்க தான் இந்த 12 பேர். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய கதை. சிவபெருமான் எழுந்தருளியும் சிவத்தை பார்த்தும் சிவத்தோடு நின்றும் நாம் போல் பேசுவோம் என்று சொல்லுகின்ற பெருமானோடு இருந்த அந்த பக்தியை பார்க்கும் போது அவர்கள் பெற்ற அந்த பெரும் 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 விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் அந்த நிலைப்பாடு. ஆக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கைலாயம் சாலோபம் சாரூபம் சாயுஜ்யம் என்றெல்லாம், நீங்க சாமீபம் சாலோபம் சாரூபம் சாயுஜ்யம் 4 நிலை இருக்கு இல்லையா? இந்த 4ஐயுமே யார் பெற்றிருக்கா? சாயுஜ்யம் தவிர யார் பெற்றிருக்கா? நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் என்ன பண்ணாரு? சாலோபத்திலே இருந்தாரு, சாமீபத்திலே இருந்தாரு, சாரூபமாவும் இருந்தார். சாரூபம்னா சிவபெருமானுடைய வடிவம். இந்த 3 வடிவமா இருந்தும் கூட மையல் கொண்டார். ஆனா இந்த இல்லற வாழ்க்கையில நீங்க எல்லாம் இருந்து சிவபெருமானுக்காக இப்படி உருகுகின்றீர்கள் அப்படின்னா, நீங்கள் செய்கின்ற பக்தி பெரும் பக்தி. இல்லற வாழ்க்கையில இருந்தும் சிவம் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கின்ற உங்களுடைய ஆற்றல் என்னது? மிகச்சிறந்த அந்த பக்தி ஆற்றல், மிகச்சிறந்த பக்தி ஆற்றல். ஆகவே அந்த இறைவனை பார்க்காமலே, இறைவனுடைய சாமீபத்துல இல்லாம, அவனுடைய சாலோபத்துல இல்லாம, சாரூபத்துல இல்லாம, இந்த மனித வாழ்க்கையில இந்த உடல் கூட்டுல நின்று பல பிரச்சனைகளுக்கு நடுவுல சிவபெருமானை ஆழ ஊடுருவி நெக்குருகி நிற்கின்ற அந்த பக்தி தான் சிவபெருமான் உங்களிடம் அவிர்வாகமாக கேட்கின்ற அந்த பக்தி. அந்த பக்தி செய்யாம சிவத்திடம் சென்று இந்த புனிதமான வாழ்க்கையில சிவபெருமான் மட்டும் வேணும்ன்ற அந்த பம்பர் லாட்டரி டிக்கெட் எடுத்துக்காம, நீங்க குழந்தைக்கு முன்னாடி 3 பொருள் வைக்கிறீங்க. சாக்லேட், வைடூரியம், அதை தாண்டி அதுல இருக்கக்கூடிய இன்னொரு பொருள், ஏதாவது வேற, சாக்லேட், வைடூரியம், ஒரு பெரிய விலை உயர்ந்த பொருள் 3 வச்சா இதான் எடுக்கும்.
சாக்லேட் சாக்லேட் தான் இருக்குங்க. சாக்லேட் தான் எடுக்கும். சாக்லேட் தான் எடுக்கும். ஆனா அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளோட இன்னொரு பொருள் சேர்க்கிறோம். அம்மாவை தூக்கி வைக்கிறோம். சாக்லேட்டு, வைடூரியம், தங்கம், அம்மா. இப்போ சாக்லேட் எடுக்குமா அம்மாவை ஆமா. இதுக்கு முன்னாடி சாக்லேட் எடுத்தவங்களா இருந்தோம். இப்ப நம்ம அம்மாவை எடுக்கிறவங்களா இருக்கோம். அம்மா என்பது சிவமாக தருகின்ற முதல், அதுக்கு முன்னாடி சாக்லேட் எடுத்தது என்பது நம்ம மற்ற எல்லாரும் சேர்ந்து நம்ம உலகவியல் பொருளையே உணர்ந்துட்டு இருந்தோம். அதையோட இனிமையான பொருள் சிவம் என்ற பொருளை உணர்ந்து நாம் பற்றுகின்ற அந்த பற்று தான் என்ன, நாம செய்கின்ற அந்த சிவபக்தி. அம்மா உட்கார்ந்து இருந்தாலும் இது சாக்லேட்டையே எடுத்துட்டு இருக்கு. சின்ன வயசு 5 வயசுல சாக்லேட் எடுத்துச்சு, 12 வயசுல வைரத்தை எடுத்துச்சு, 25 வயசுல பொன் நகைகள் எடுத்துச்சு, 50 வயசாகியும் அம்மாவை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தை சேர்த்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளை என்ன சொல்லலாம்? அது எதுக்காவது லாய்க்கா? அந்த மாதிரி பக்தி செய்தவர்கள் தான் இந்த 12 பேர். அங்கி அருக்கன் பாடலாம் சாமி, நிறைவு செய்வோம். நம்ம பக்கத்துல வந்துட்டோம். அங்கி அருக்கன் அடியார்கள் பாடலாம், யாராவது ஒருத்தவங்க பாடலாம். பாடலாம், விவேகமா பாடலாம். திருச்சிற்றம்பலங்கய்யா. அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. சிவசிவ 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 சாந்தி அம்மா பாடலாம். பங்கே அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசெடிய பொங்கிய சிபாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. பொங்கிய சிற்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். சிவசிவ 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 அருமை அருமை சுவாமி, அருமை சுவாமி. ஆக அக்னி என்பவனுக்கு பெருமான் தன்னுடைய வடிவத்தையே கொடுத்தார். இருந்தாலும் அவன் பெருமானை பெருசா நினைக்கல. சூரியனை எப்படி சொல்லுவாங்க? பெருமானுடைய கண்களாக சொல்லுவாங்க. பெருமானுடைய வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றி கண் அக்னி. இது 3 கண்களாக பெருமானுக்கு சொல்லப்படும். அப்படி 3 கண்களாக இருந்த போதும் சூரியனுக்கு யார, சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பதவி கொடுத்திருப்பாங்க, நல்ல வேலை கொடுத்திருப்பாங்க, வேணுங்கிற நேரம் போனஸ் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுத்தாலும் அப்படி கொடுத்தா என்ன பண்ண மாட்டோம்? அவங்கள அதையே மாட்டோம். வர்றப்பெல்லாம் வாத்தங்கன்றாங்க, வேலை பார்க்கறப்பெல்லாம் அப்படின்றாங்க, தூக்கி உயர்த்தி வச்சு பேசுறாங்க, அவங்களுக்கு தான் முதல் மரியாதைன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் செஞ்சும் கூட ஆக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது போல சூரியனுக்கு அவ்வளவு பெரிய நிலை கொடுத்தான். ராவணன் அவன் என்ன பண்ணா? பெருமான் எந்திரிச்சு வந்தாலும் அவங்கிட்ட பெருமான் கிட்ட என்ன கேட்கிறான்? லங்காபுரி நல்லா இருக்கணும் சாமி, லங்காபுரி ஜில்ஜில்னு இருக்கணும் சாமி, எல்லாரும் சூப்பரா இருக்கணும் சாமி, இந்த வாழ்வு எனக்கு அப்படி நிலைத்திருக்கணும் சாமி, அசுரர்களை அந்த நவகிரகங்களை படிக்கட்டுகளா நடக்கிறேன், அந்த வாழ்வு எனக்கு நிலைக்கணும் சாமி, எல்லா தேவர்களும் எனக்கு ஏவல் செய்கின்றார்களே அந்த வாழ்வு நிலைக்கணும் சாமி, சூப்பரா இருக்கு சாமி, எல்லாரையும் டார்ச்சர் பண்றது நல்லா இருக்கு சாமி அப்படின்னு யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணலாமோ அப்படி பண்ணலாம்னு கேட்கிறான். பாலாயா போனோட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது இங்க ஒரு முறை சொல்லிட்டு அதை நிறைவு செய்ய நினைக்கிறேன். ஐயா கேட்டாங்க, ஐயா மத்த எல்லாரும் அடியன் என்ன சொன்னேன், என்ன குற்றச்சாட்டு சொன்னேன்னா, இந்த 12 பேரும் 11 பேர் தானே, 12 பேர் சொன்னா அந்த கணை 2ஆ பிரிக்கிறோம், அந்தகாசுரனாவும் பிரிக்கிறோம், யமதூதர்களாகவும் பிரிக்கிறோம். அதனால அந்த கண்ன்றது 2ஆ இருக்கனால 12 பேர். இந்த 12 பேர்லயும் இந்த 12 பேரும் சிவபெருமானை கேட்காம எல்லாம் வேற வேற பொருளை கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஐயா கேட்டாங்க, ஐயா அவர் தான் இமயமலையவே கைலாய மலையவே பெயர்த்து தன்னுடைய இடத்துல வைக்கணும்னு நினைச்சாரு, சிவபெருமானை தான் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரு, சிவபெருமானத்தான் அடையணும்னு அவரும் நினைச்சாரு. அப்ப எப்படி இவர் இந்த லிஸ்ட்ல சேர்த்தாரு அப்படின்னா, சிவபெருமானை அடையணும்னு நினைச்சாரு. எப்படி அடையணும்னு நினைச்சாருன்னா, நாம இப்ப கோயில்ல போயிட்டு நடராஜரை சிலையை தூக்கிட்டு வீட்டுல வைக்கிறோம் பாருங்க, நம்மளும் சிவபக்தர் தானே, கோயில்ல போயிட்டு நடராஜர் சிலையை தூக்கி வீட்டுல வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அவன் நினைச்சான். என்ன நினைச்சான்னா, இங்க இருக்கிற கைலாயத்தை அங்க வச்சிடலாம்,
சிவபூசை அங்க பண்ணிக்கலாம், நம்ம நம்ம லங்காபுரியும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அது எப்படி ஆகும்னா உணர்வால வரல. எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு எல்லாம் வேணும், அதோட சேர்த்து சிவமும் வேணும். அப்படி பண்ற கேமுக்கு சிவம் வர மாட்டேங்குது. வருவா அப்படி அந்த ரேஞ்சுக்கு தான் வருவார். நீங்க எல்லாம் வேணும், எல்லாத்துக்கும் எவ்வளவு, எல்லாத்துக்கும் முன்னுரிமை 80% கொடுத்துருக்கீங்க, சிவபெருமானுக்கு 20% கொடுத்தீங்கன்னா 20% மட்டும் தான் வருவான், முழுசா வரமாட்டாங்க. அப்படி இருக்கிறனால ராவணனும் செய்த பக்தி என்னதான்? மாயா பக்தி தான். அந்தகாசுரனை பத்தி தெரியும். அவன் அமர்ந்திருந்தான், தன்னை விட பெரிய சிறந்த பலசாலி யாருமே இல்லைன்னு நினைச்சான். வேணுக்கும்னே ஒரு வயோதிகனா உட்கார்ந்து இருந்தாரு சிவபெருமான். அவன் அப்படி போறப்போ நக்கலா அவர் சிரிச்சார். சிரிச்ச உடனே இவனுடைய ஈகோக்குள்ள டச் ஆயிடுச்சு. நான் நடந்து அந்த சராசரத்தையும் ஆண்டுட்டு இருக்கேன், என்ன பார்த்து இந்த வயோதிக தாத்தா சிரிக்கிறாரேன்னு சொல்லும் போது, தாத்தா என்ன என்னை பார்த்து ரொம்ப நீங்க என்ன அவ்வளவு பெரிய வலிமை உடைய, அவன் தன்னுடைய வலிமையை தான் பேசுறான். தன்னுடைய காலாலே பெருவிரலாலே அந்த நிலத்துல ஒரு வட்டம் போட்டு இந்த வறண்ட நிலத்தை தூக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கிறேன். இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அடி தூக்குறான். தூக்குறப்பதான் தெரிஞ்சது அது செய்தது சிவபெருமான் என்று. அப்படியே சுழலுது அப்படியே சரணு கீழே இறங்குது, அவனுடைய தலை துண்டாக போகுது அந்தகாசுரன். அப்பதான் அந்த அவன் எடுத்தான்ல ஒரு வட்டமா ஒரு நிலத்துண்டு, அது சரணு கீழே இறங்குச்சுல்ல, அது டோனட் மாதிரி நடுவில் ஒரு வட்டம் வந்துருச்சு அவனோட தலை. அதுதான் சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரம் தான் நம்முடைய சிவபெருமான் நம்முடைய நாராயணருக்கு கொடுத்த அந்த சங்கு சக்கரத்தை. அவங்க பெருசா பேசுவாங்க, நம்ம எல்லாம் என்னது விளையாட்டு பொருள், நமக்கு சங்கு சக்கரம் அவங்களுக்கு வேணா பெரிய பொருள், நமக்கு என்னது விளையாட்டு பொருள் அது. அந்த மாதிரி அப்படி அந்தகனுடைய திமிர் அடங்கியது. கூட்டனுடைய திமிரும் என்னாச்சு? சிவபெருமானை கட்டி தழுவி நிற்கும் போது கூற்றுவன் என்ன பண்ணிட்டான்? கூற்றுவன் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதே இல்லை. கூற்றுவன் கரெக்டா வந்துட்டான், கூற்றுவன் கரெக்டா வந்துருவான், யாருக்கும் எந்த குறையும் வச்சதில்லை, சொன்னபடி வருவான், யாருக்கும் எந்த பாரபட்சமும் பார்த்ததில்லை. வந்தவன் பாசக்கரை எரிஞ்சா பெருமான் ஒரு மிதிச்சாரு, அவனும் இறந்துட்டு திரும்ப உயிர் தெளிவ வச்சுட்டாரு. என்ன சாமி நீங்க சொன்னதைத்தானே செஞ்சேன் சாமி அப்படின்னு கேட்கிறான். கால எல்லையை தாண்டியவர்கள் யார் என்று கூட தெரியாம நீ பண்ணிருக்கியே. அப்ப கால தத்துவத்துக்குள்ளேயே நீ இருக்க, அதனாலதான் உனக்கு கால எல்லையை தாண்டவங்க யாரு, காலம் என்ற தத்துவத்தை தாண்டி நிற்கின்ற மார்க்கண்டேயருக்கும் நீ என்ன பண்ணிருக்க? பாசக்கயிறு வீசியிருக்கே. அது அவருக்கு யாருதான் வரணும்? அவருக்கு சிவகணங்கள் தானே வரணும், நீ தப்பா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்வியலை மாற்றினார். அப்போ கால தத்துவத்தை அறியாதவர் சிவம் கூட இருக்க, சிவனுடைய மிகப்பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படித்தானே. ருத்ரனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அடிக்கடி போய் கணக்கு சொல்லணும், சாமி போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு சாமி, போட்டியா ரைட்டு, சாமி வரமாட்டேன், நான் என்ன பண்ண விடுவானா? அப்படியா அப்படியே தூக்கிட்டு போட்டு 4 பேர் மிதிச்சு கொண்டதுக்கு, அப்படியா சரிப்பா எல்லாம் முடிஞ்சாப்பா, முடிஞ்சு என்னப்பா, சரிப்பா சாமி அந்த பக்கம் சாமி சிவகணங்கள்லாம் போயிருக்காங்க, அவங்க அடியார்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க சாமி, கைலாயத்துக்கு வரவேற்கிறாங்க, அதையும் பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு டெய்லி ரிப்போர்ட் பண்றோம். அப்படி சிவபெருமானை நேருக்கு நேராக பார்த்த போதும் அவங்களுக்கு உணர்வு ஏற்படல. ஏன்னா சிலபஸ் டப்பா பண்ணி படிக்கிறவங்க, அவங்க எல்லாம் டப்பா பண்ணி மார்க் வாங்குறவங்க. சில பேர் பாத்துறீங்களா, நல்லா டப்பா பண்ணி மார்க் வாங்கிடுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொல்லுது, இது ஒரு செய்தி, ஒரு பொண்ணு சொல்லுது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருச்சு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பொண்ணு திடீர்னு பேங்க்ல போய் சலான் எடுத்து ஃபில் பண்றப்போ தெரியல, சலான் ஃபில் பண்ண தெரியல. ஏம்மா? ஏன்னா அது சிலபஸ்ல இல்லைங்க, ஏன்னா அது சொன்ன சிலபஸ்ல மட்டும்தான் படிச்சிருக்கு, எனக்கு சலான்ல சிலபஸ்ல எல்லாம் கொடுக்கல, அது எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல, அதனால எனக்கு சிலபஸ்ல இல்லைங்க. அப்ப சிலபஸ் மட்டும் படிச்சு பெரிய நமக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா வாழ்வியலுக்கு தேவையில்லாத பொருள். அப்போ அந்த பொருளை உட்பொருளை அறியாம நீ என்ன படிச்சாலும் அது வீண் தான், அது 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 ஒண்ணுமே அது பயன்படாது. அது உட்பொருளை அறிகின்ற ஆற்றல் தான். அப்போ அந்த மாதிரி கூற்றன் செய்தான். அரி என்பவர் யாரு? நம்மளுடைய நாராயணர். என்ன பண்ணிட்டா அப்படி அவரு பலகாலம் படைச்சிட்டு இருக்காரு, பலகாலம் இவர் பிரம்மாவும் படைச்சிட்டு இருக்காரு, பலகாலம் அரியும் காத்துட்டு இருக்காரு. யாருமே வரல, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா என்ன பண்ணுவோம், நம்மளே ஓனர்னு நினைச்சுக்கோம். பாத்துறீங்களா? நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த அன்பேவா படத்துல அவர் இருப்பா அப்படி,
நம்ம எம்ஜிஆர் வரவே மாட்டார் எங்க அந்த வீட்டுக்கு. கொஞ்சம் ரொம்ப நாள் வரலன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டை இவங்களே உள்வாடகை விட்டு நிறைய பேருக்கு வர்றவங்க போறவங்க உள்வாடகை விட்டு, ஏன்னா இவங்க கடைசியில யாருன்னு பார்த்தா இவங்கதான் அந்த வீட்டுக்கு வேலைக்காரங்களா இருப்பாங்க. அது மாதிரி சிவபெருமான் வரவே இல்லை. ஏன்? நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேலை, அதனால வரல அவன். இவங்களுக்கு எண்ணம் வந்துருச்சு, ஆகா இனி நம்ம தான் படைக்க, நம்மளோட பெரிய ஆள் இல்லைன்ற எண்ணம் வந்த உடனே ஒரு பெரிய ஜோதி தோன்றுது. சிவபெருமான் பேசல, அப்பையும் கூட பேசல. ஜோதி தோன்ற உடனே என்னது, என்னடா அப்ப பிரம்மன் கேக்குறான், நீ இதை படைச்சியா? திருமால் கேட்கிற, இதை நீ படைச்சியா பாருங்க. இல்லையே நான் படைக்கலப்பா. திருமால்கிட்ட பிரம்மன் கேட்கிறாரு, பிரம்மன் திருமால் கேட்கிறாரு, நீ இதை இப்ப காத்துட்டு இருக்கியான்னு கேக்குறேன். நான் காத்துட்டு இருக்கலையே, நானும் காக்கல, நீயும் படைக்கல, ஆனா அந்த தீபம் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்க போகுதுன்னே தெரியலையே, கீழே இருக்கிற சுடர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியலையே, இது எங்கன்னு தெரிஞ்சா நம்மளை விட யாரோ ஒருத்தர் இதை படைச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, யாருன்னு அவனை போய் பார்த்துடலாம் நினைச்சு இவர் மேல பறக்க, இவர் கீழே விழுக போய்கிட்டே இருக்காங்க. பல பிறவி, பல பல கோடி ஆண்டுகளா போயும் ஒண்ணும் இல்லை. அப்பதான் உணர்றாரு, ஆஹா நாம எப்படி தோன்றோம் நமக்கு தெரியலையே, நம்மையும் படைத்தவர் ஒருத்தர் இருக்காரு, அதனால நம்மை படைத்த இறைவா உன் திருவடியை போற்றுகின்றேன், போற்றி சகசக போற்றின்னு அவர் சொன்னார். அந்த ஒரு கணம் நினைச்சார் இல்லையா, அதனால நம்மளை விட நாம தான் படைப்பு தொழிலுக்கும் எல்லா தொழிலும் காத்தல் தொழிலுக்கும் உள்ள நம்மளை விட பெரியார் இல்லைன்னு நினைச்ச ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் திட்டு வாங்குறாரு. யாரு? நம்முடைய திருமால். அந்த ஒரு கணம். இன்னொன்னு ரெண்டாவது தப்பு என்னது? ரெண்டு தப்பு தான் பண்ணார் திருமால். யாகத்துக்கு யாரோட ப்ரொபோசல்? யார் ப்ரொபோசல்? தக்ஷனுடைய ப்ரொபோசல். தக்ஷன் என்ன சொன்னா, எப்பயுமே நம்பர் 2 இருக்காது. ஒருத்தன் கேள்வி கேட்டானா, நிலாவில கால் வச்சது, முதல்ல கால் வச்சது யாரு? அவரோட அசிஸ்டன்ட், நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அசிஸ்டன்ட். இல்ல அப்படி இல்ல, ஆம்ஸ்ட்ராங் தான். நான் சும்மா ஒரு காசு, நிலாவில முதல்ல கால் வச்சது யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்றோம். ரெண்டாவது யாருன்னு கேட்டா தெரியாது. ஏன்னா செகண்ட் எப்பயுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் அவன்கிட்ட போய் பிரைன் வாஷ் பண்றது திருமால்கிட்ட. யோ, இந்த மாதிரி செகண்ட் நினைக்காத, நீ எப்பயுமே நீ செகண்டாவே இருக்கு, சிவன் தான் ஃபர்ஸ்ட், நீ என்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஆகுறது, நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஆக முடியும்னு கேட்கிறாரு அவரு. நான் எப்படி அந்த எப்பயுமே இருக்காரு, நான் எப்படியா ஃபர்ஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன், எப்பயுமே ஃபர்ஸ்ட் நான் அவள் பாகம் கொடுப்போம்ல சிவபெருமானுக்கு, அதை கொடுக்காம உனக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலேன். அவன் என்ன நினைச்சான்னா மெடல் நினைச்சான். மெடல், இந்த மெடல் இருக்கிற 1ஆம் நம்பர் மெடல் தூக்கி கழுத்துல போட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ், 2ஆம் நம்பர் நான் தான் பிரைஸ் கொடுக்குறேன், அவன் நினைப்பு நான் தான் பிரைஸ் கொடுக்குறேன், 1ஆம் நம்பர் மெடல் உன் கழுத்துல போட்டுட்டா நீ தான் அன்னையில இருந்து 1ஆம் நம்பர், சிவன் 2ஆம் நம்பர் ஆயிடுவாரு, நீ இப்படி வந்துக்க. மெடல் போடுறதுனால யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த திறமை இருக்கு, மெடல் கொடுக்கறதுனால திறமை இல்லை. அதனால தன்னுடைய ஆகுதி பெறுவதனாலே திறமை அல்ல, முதல் அல்ல என்பதை உணர்த்தி காட்ட அந்த 2 இடம் பண்ண தப்புக்காக தான் திருமால் இன்னைக்கு வரைக்கும். அந்த திருமால் வேற, இந்த திருமால் வேற. அண்ணாமலையில நின்று அண்ணாமலையை பார்த்த திருமால் வேற, தக்ஷனுடைய யாகத்துக்கு போய் பண்ண திருமால் வேற. 1000 தாமரைகள்ல ஒரு தாமரை குறைந்தனால கண்களை எடுத்து பூசனை வைத்தார் இல்லையா, அந்த திருமால் வேற. நம்மளுடைய இது இருக்கு பாருங்க, நம்மளுடைய தலம் என்னது, தியாகராசர் கோவில். தியாகராசர் கோவில் என்ன தலம்? திருவாரூர்ல மானசீகமா படுத்து பெருமானை தன்னுடைய நெஞ்சில தாங்கி அவனுக்கு அந்த தாலாட்டு செஞ்சுட்டு இருக்காரு, மூச்சு காத்திலேயே பெருமானை பூசிச்சுட்டு இருக்காருல்ல, அந்த திருமால் வேற. இது மாதிரி எண்ணெளி திருமால்கள் இருக்காங்க. அந்த 2 திருமால்ல பண்ணதுதான் இவங்க 2 பேரும் அவங்க பண்ண மிஸ்டேக். அயன் பண்ண மிஸ்டேக் சொல்லியாச்சு. இந்திரன் பண்ணது என்ன அப்படின்னா, இந்திரனும் யாகத்துக்கு போனா அந்த மிஸ்டேக் தான். சந்திரனும் யாகத்துக்கு போனா. தக்கன் யாகத்துடைய தலைவன். எச்சன் யாரு? எச்சன்னா என்ன அர்த்தம் சுவாமி? யார் அந்த யாகத்துல தலைவனா இருக்காங்களோ அவங்க யாரு? அவங்க எச்சன். அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சிவனை யார முழுமுதற் பொருளா வச்சு வழிபாடு செய்யறோமோ அதனால அவங்க யாரு? அவங்க எல்லாம் யாகத்தினுடைய எச்சன் சொல்லி அவங்கதான் முழுமுதற் பொருள். நீ யார யாருக்கு ஆகுதி வணங்குறீங்களோ அவங்கதான் யாகத்தை நடத்துறவங்க. யாகத்தை நடத்துறவங்க எச்சன். ஆக இவங்க எல்லாருமே சிவத்து கூட இருந்தும் சிவனுடைய பெருமையை அறியாதவர்கள். அதனால தம்முடைய பரிசு அழிந்தது அவர்களுக்கு. அவங்க பரிசு அழிந்ததுனால பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லிக்கா பரிசு அழிந்தது. ஆனா நமக்கெல்லாம் என்ன கிடைச்சது?
அவங்களுக்கெல்லாம் பரிசு போனது, நமக்கெல்லாம் பரிசு கிடைத்தது. அதனாலதான் அந்த பொங்கிய சீர். பொங்கிய சீருன்னு நமக்கு கிடைச்ச பரிசு, அழிந்த பரிசு அவர்கள் கிடைத்த பரிசு. பொங்கிய சீர், பொங்குதல்லாம் எப்படி இருக்கும்? பொங்குதல் என்ன சாமி? பொங்குறது அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய பருமனுக்கும் மேலா வர்றது. பாத்தீங்கன்னா 1/4 லிட்டர் பால் தான், ஆனா எவ்வளவு தூரம் பொங்கும்? 10 லிட்டர் அளவுக்கு பொங்கும். அது மாதிரி நம்ம செஞ்ச பக்தி கம்மி தான், ஆனா அவன் கொடுக்கிற அப்ப சீர் என்னது? அதிகமா கொடுக்குறானா. நான் செய்யற தம்மாத்தோட 2 சொட்டு பக்திக்கு ஒரு 10 லிட்டர் பால் பொங்குனா எப்படி வருமோ அந்த மாதிரி கொடுக்குறிய சாமி. அந்த பொங்கிய சீர்பாடி அவங்க எல்லாம் எவ்வளவோ பக்தி பண்ணிருக்காங்க, ஆனா அடியேன் ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சு பக்தி பண்றேன். என்ன? உன் திருவடியை தவிர வேறொன்றும் பெரிது இல்லை என்று செய்கின்ற துளியளவு பக்திக்கு பொங்கிய சீரை வழங்குகின்ற இறைவா, பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாம். ஆக இந்த வந்து பக்தி மாயை, சிவபக்தி மாயையை நாம் சிவத்தை தவிர வேற பொருள் இல்லை. சரி அப்படியே விட்டுறலாமா? சொல்லிட்ட. சரி அப்ப என்ன பண்ணலாம்? சிவத்தை தவிர வேற பொருள் இல்லைன்றனால என்ன பண்ணலாம்? விட்டுறலாமா? அப்படியே விட்டுறலாமா? நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாமா? அது பேர் என்ன? அப்படியே வீட்டை விட்டுறலாமா? நம்முடைய மத்த எல்லாத்தையும் விட்டுறலாமா அப்படின்னு சொன்னா இல்ல, எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா அவங்கதான் வாழ்க்கையில பெருசு அப்படின்ற எண்ணம் இல்லாம நமக்கு கொடுத்த டியூட்டியை மட்டும் பாக்குற மாதிரி. டியூட்டியை பாக்குறப்ப எப்படி இருக்கணும்? டியூட்டியை பாக்குறப்ப எப்படி இருக்கணும் சாமி? பெர்ஃபெக்டா இருக்கணும். மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு இருக்க வேண்டும் சாமி. கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கண்ணும் கருத்துமா இருக்கணும். அருமை அருமை. கண்ணும் கருத்துமா இருக்கணும். அது டியூட்டியா பார்க்கணும். அதுவே நீங்களா மாறிடக்கூடாது. போலீஸ்காரர் டியூட்டி நல்லா கவனிக்கணும். போலீஸ்காரர் டியூட்டி என்ன பண்ணுவாரு? தப்பு பண்ணா புடிச்சு ஜெயில போடுங்க. தப்பு பண்ணா புடிச்சு ஜெயில போட்டுருவா. அப்படி திருடுனா ஜெயில போட்டுருவா. அப்படி அதான் பண்ணணும். பண்றாரு அவர். டியூட்டியை ப்ராப்பரா பண்றாரு. வீட்டுக்கு வராரு, பாக்கெட்ல வச்சிருந்த 10 ரூபாயை காணோம், புள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. பாக்கெட்ல வச்சிருந்த 10 ரூபாயை காணோம், புள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? சாக்லேட் வாங்கிட்டு போயிடுச்சு. தப்பு தானே? திருட தானே செஞ்சிச்சு. என்ன பண்ணுவாரு? கூப்பிட்டு, இங்க பாரு, திருட வீட்லயே ஒரு போலீஸ் வீட்லயே ஒரு திருடா, இங்க வா, கூப்பிட்டு இங்க பாரு, இனிமே பண்ணக்கூடாது தங்கம், எது வேணாலும் கேளு, நான் தர்றேன். இங்க இருக்கும், இனிமே அப்பா இங்கதான் காசு வைப்பேன், இனிமே நான் எடுத்துக்கணும், நீ திருடுற பழக்கம் வச்சுக்கூடாது, என்கிட்ட கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டியூட்டியில ஒரு மாதிரி இருப்பா. அப்படி பெர்ஃபெக்டா இருப்பா. அப்படி தன்னுடைய வாழ்க்கையில, உள் வாழ்க்கையில வேற மாதிரி இருப்பார். அன்பு நிறைந்தவரா இருப்பார். அது போல நம்முடைய கணவன், மனைவி எல்லாருக்கும் சமமான டியூட்டியை சரியா செய்யணும், அன்போட செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனாலும் நமக்கு அக வாழ்க்கை உண்டு. இதெல்லாம் புற வாழ்க்கை. யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு அக்கடான்னு உட்கார்றப்ப மனைவி கொடுக்குற காஃபியையும் குழந்தை மேல விழுகிற அந்த அன்பையும் ரசிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அது போல எல்லாம் செஞ்சு முடிச்சு சிவத்தினுடைய சிவபூசைக்கும் திருவாசகத்தை அனுபவிக்கின்ற அனுபவத்திற்கும் நம்ம கொடுக்கின்ற அந்த டியூ வந்து ப்ராப்பரா அன்போட கொடுத்தா போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. சிவபெருமானுக்கு நீங்கள் தருகின்ற அந்த உங்களுடைய டியூ கால அளவையும் அந்த நேர அளவையும் நீங்க ரொம்ப சிறப்பா கொடுக்குறீங்கனாலே நீங்க சரியா பக்தி. அதனால எல்லாம் சிவன் தான் முக்கியம். ஆனா சிவன் கொடுத்தது தானே இந்த கணவன், சிவன் கொடுத்தது தானே இந்த மனைவி, சிவன் கொடுத்ததுதானே இந்த குழந்தை அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாத்தையும் பாதுகாத்து அவர்கள் செய்ய வேண்டிய அன்பெல்லாம் அதிகப்படியாக செய்து, ஆனா சிவம் இருக்காருன்ற நினைவோடு செய்கின்ற அந்த நிலைப்பாடுதான் உங்க எல்லாருக்கும் அந்த மாயா பக்தியை நீக்குகின்ற என்று சொல்லி இந்த அளவில் அடியேன் இந்த 12 பேரையும் பத்தி விரிவா பார்க்க நினைச்சேன். இவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? சிவத்தை நிறைவா பார்ப்போம், சிவத்தை விரிச்சு பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாமே ஆணவத்தை பத்தியே பேசியிருக்கிறனால யாரெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறோமோ அவங்களுக்குலாம் ஆணவம் வந்துருது. நம்ம மாதிரி ஒரு ஆள்
சைவ சித்தாந்தம் படிச்சு, ஏன்னா ஆணவத்தை பத்தி பேசுறேன். அதனால நெகட்டிவ் ரோல்ஸை கம்மி பண்ணிக்கலாம் நான் அடியே கொஞ்சம் விட்டுட்டேன். நெகட்டிவ் ரோல்ஸ் ரொம்ப பெருசா பேசி கடைசியில அவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்றத விட அவங்க பண்ணது மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். நம்ம நிறைய பார்க்காம இருந்தா கூட அடியன்னு சொல்லியிருக்கோம். அந்த கடை பார்த்துருக்கோம், ராவணனும் பார்த்தாச்சு, கூற்றன் பார்த்தாச்சு, அரியன் எல்லாத்தையும் நம்ம சிறப்பா பார்த்துட்டனால அவங்க நெகட்டிவ் ரோல்ஸ் நிறைய பேசி கடைசியில இவங்க இப்படி பண்ணாம இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து 13வது சீன் வரைக்கும் ரொம்ப அப்படியே குடிச்சிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே இருப்பாரு. கடைசி ஒரு சீன்ல மட்டும் நல்லவனா மாதிரி முடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா நமக்கு ஞாபகத்துல பாத்தீங்கன்னா 13 சீன் தான் ஞாபகம் வரும். அதனால அடியை நான் அதை கட் பண்ணிட்டு ஒரே ஒரு சீன் மட்டும் வச்சுட்டு அது பண்ணிட்டேன். அதனால சுருக்களவுல அதை முடிச்சுட்டேன், மன்னிக்கணும். செய்தி என்னன்னா, சிவம் இருக்க சிவத்தை தவிர வேற கிடையாது. இனியது உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது என்ன சொல்றாங்க? சிவம் இருக்க சிவமற்ற பொருள்களை எல்லாம் தெடுப்பது என்பது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது போல உன்னுடைய வாழ்வுல சிவத்தை மட்டும் பிடிச்சுக்க, மித்தத காய் மாதிரி பார்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எல்லாத்துக்கும் மேலான பொருள் சிவம் இருக்கும் போது சிவத்தையே நம்ம டெய்லி பார்க்கிறோம், சிவத்துக்கிட்டே பேசுறோம். ஆனாலும் சிவத்துக்கு என்னதான் கேட்கிறோம்? என்ன ஆச்சு, லோன் என்னாச்சு, வீடு என்னாச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் என்னாச்சு, பேரம்பேத்தி என்னாச்சு, இதே கேட்டு கொடுத்துட்டே இருப்ப. அப்படி என்னைக்காவது ஒரு நாள் என்னை கேட்டுற மாட்டான். நான் அவன் அந்த காதலோட உட்காந்துருப்பான். என்னைக்காவது ஒரு முறை என்னை கேட்டுற மாட்டேயா அப்படின்னு. ஏன்டா போன பிரிவிலையும் இப்படிதான் வேஸ்ட் அடிச்ச, கடைசி வரைக்கும் என்ன கேட்க மாட்டேங்கிறடா, இந்த பிரிவிலையாவது கேட்பேன்னு நினைச்சேன். சரி, திருவாசக சிந்தனைக்கு வந்தியே, அடிக்கடி இந்த ஆனந்தனோட தலையில கொட்டி இந்த மாதிரி சொல்றான்னு சொல்லி குருநாதர் மூலமா சொல்லி இதெல்லாம் நிகழும் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து கேட்கிறையே, என்னடா பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நம்ம அடியார்கள் அப்படி இல்லை. அடிய நிறைய பேர் பாக்குறேன், அத்தனை பேரும் சிவத்தினுடைய சொரூபமாவே இருக்காங்க, மொத்தமா மாறிட்டாங்க. நினைச்சு பாருங்களேன், 300 அமர்வுகள். எனக்கு தெரிஞ்சு சுதாமா வந்து ரொம்ப சொற்பமான அமர்வுகள், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 100 அமர்வு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 200வது எப்ப வந்தீங்க சாமி சுதாமா அவர்கள்? ஒரு அப்ராக்சிமேட்டா 150ல இருந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஆனா செலிப்ரேட் பண்ணது நான் இருந்தேன், ஞாபகம் இருக்கு. செலிப்ரேஷன் இருந்தீங்கன்னா அவங்க 130க்குள்ளதான் வந்திருந்திருப்பீங்க. 100வது அமர்வு செலிப்ரேஷன் இருந்தீங்க. சரி, மகிழ்ச்சி. சாருமதி அம்மா அவர்களும் ரொம்ப வெகு சீக்கிரமா தான் வந்திருக்காங்க. சாருமதி அம்மா அவர்கள் வெகு சீக்கிரமா தான் வந்தாங்க. நிறைய அடியார்கள்லாம் வெகு சீக்கிரமா வந்தாலும் கூட அவர்களுடைய அந்த உணர்வு திறன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது அடியன் ரொம்ப உணர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. 300 அமர்வுகளாக அடியேன் செய்த தவத்தின் காரணமாக, குருநாதருடைய பெரும் தவத்தின் காரணமாக 300வது அமர்வுக்கு நம்ம 300வது அமர்வுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் இனிமே எந்த பொருளையும் கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் சிவம் என்ற பொருளை மட்டும்தான் கேட்பேன். இனிமே நான் வேண்டுவது சிவம் ஒன்றை தவிர வேற எதுவும் இல்லை. நான் எல்லாருக்கும் அன்பு செய்தாலும் என்னுடைய மனமானது சிவத்தை நோக்கி இருக்கும். நான் என்னதான் ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் 6 மணிக்கு வைஃப் போடுற காஃபி நல்லா இருக்குமே, வைஃப்ட கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருக்குமேன்ற எண்ணத்தோட தான் வேலை செய்வேன். அது போல என்னுடைய வாழ்வியல நான் என்னதான் வேலை செஞ்சாலும் எங்க அப்பன் சிவத்துக்கிட்ட நான் போய் அடைகின்ற அந்த டார்கெட் என் மைண்ட் கிளாக்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் பெறுகின்ற இன்பம் அப்படிங்கிற அந்த நிகழ்வை நாம் பெரிதாக சுமக்கின்ற நிகழ்வாக இந்த 300வது அமர்வு நமக்கு பெரும் செய்தியை கொடுத்திருக்கு. ஓம் என்ற பொருளுக்கு பெரும் தத்துவத்தை கொடுத்திருக்கு, உணர்வை கொடுத்திருக்கு. எனக்கு வார்த்தைகள் இல்லை சுவாமி, எனக்கு வார்த்தைகள் இல்லை. அடிநாயனுக்கு இப்பேற்பட்ட பெரும் மேடையை வழங்கி பெரும் பாக்கியத்தை வழங்கிய சரவணையா மற்றும் ஓவிய செல்வி அம்மா அவர்கள் இருவருடைய திருவடி தாமரைகளை இந்த நல்ல நிகழ்வுல அடியேன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். அவர்கள் கொடுத்த வாய்ப்பு, மேலும் அத்தனை அடியார்களும் கொடுத்த மிகப்பெரிய நல்ல ஆதரவு. அப்படியே ஒருவர் மாற்றி ஒருவர் காதுல கேட்டு கேட்டு சொல்லி யாருக்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாம இவங்க நல்லா இருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு கேட்டு வந்தவர்கள் எல்லாம் லாக் ஆகி போயிட்டாங்க. வந்தவர்கள் லாக் ஆகி போய் இன்னைக்கு 50 அடியார்கள் 55 அடியார்கள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து வருகின்ற மிகப்பெரிய பெரும் பேராக. ஆனா 50 பேரும் சும்மா கேட்டுட்டு போகல. அவங்க எல்லாம் சொல்ல ஒரே வார்த்தை, ஐயா நீங்க பெருசா பேசல, நீங்க பெருசா தமிழ் மாதிரியும் பேசணும், சும்மா கலோக்கியலா பேசுறீங்க, திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுறீங்க, அது வேல் மாதிரி என்னுடைய இதயத்தை தொலைச்சு உள்ள சிவபெருமான நிறைச்சதுங்க சாமி. திடீர்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னமோ என்னைய பண்ணிடுது சாமி. நீங்க என்ன பண்றீங்க, நல்ல நெகிழ வச்சு சடக்குன்னு ஒரு வார்த்தையை உள்ள
சைவத்தினுடைய ஆணி வேற உள்ள புகுத்திடுறீங்க. அது மாறாமல் அசையாமல் நின்று விடுகின்றது சுவாமின்னு ஒவ்வொரு அடியவர் பெருமக்களும் சொல்லும் போதெல்லாம் அடிநாயகன் ஒன்றும் போதா நாயகன் முழுவதுமாக குருநாதர் திருவடியே இதை செய்கின்றது என்று சொல்லி இந்த அளவிலே 300வது அமர்வை மானசீகமாக செலிப்ரேட் பண்ணி மத்தாப்புகளை கொளுத்தி வழியெங்கும் தீபங்களை பொருத்தி அடியார்களுடைய திருவடி தூபங்கள் போட்டு வணங்கி அடியார்கள் அத்தனை பேரையும் மானசீகமா வணங்கி இந்த அருளை இன்னும் பல அமர்வுகள் பெறணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த திருவாசக சிந்தனை யூடியூப்லயே அமைஞ்சிடும் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் பேசுறது வச்சது நம்ம எல்லாரும் பாத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். எல்லாரும் பேசுவோம். எல்லாருடைய திருமுகமும் அதுல இருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஒரு பெரிய டாக்குமெண்டா நம்முடைய வாழ்க்கையோட ஒரு டாக்குமெண்டா அமையுது. சிவத்தினுடைய பயணத்துடைய மிகப்பெரிய டாக்குமெண்டா இந்த பயணம் அமையுது. நம்ம பாதி தூரம் வந்துட்டோம், முக்காவாசி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் சிறிது தூரம் தான் இருக்கு. அதனால உங்க எல்லாரையும் முழு சிவமாக மாற்றுகின்ற பொறுப்பு குருநாதருக்கு இருக்கு. அவர் முழுவதுமாக உங்களை சிவமாக்கி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே என்று சொல்லுகின்ற அந்த பாடலுக்கு பொருளாக அமைகின்ற அளவுல பெருமாள் நமக்கு அருள் செய்ய இருக்கின்றார். அதனால அடியார்கள் எல்லாம் வந்து எழுந்துள்ளணும். இந்த 300வது அமர்வை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தெரியல, அது வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுவோம். அது அடுத்த அமர்வுகளுக்குள்ள நமக்கு நிறைய சில வேலைகள் இருக்கு. 302, 303வது அமர்வுல இந்த 300வது அமர்வு முடிஞ்சதுன்னா நம்ம வந்து அதுக்கு எப்படி 100வது அமர்வை நம்ம வந்து நிகழ்த்தினோமோ அது போல இதை செய்வோம் அப்படின்னு அடிய நினைக்கிறேன். பெருமான் பெருங்கருணை இந்த அளவுல அடிய நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்களுடைய திருவடியை வணங்குகின்றேன். சிவாயனம். சுவாமி வாழ்த்து பாடல். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். குருவாக குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சொக்கநாதா அருமை அருமை சுவாமி. 300வது அமர்வு அப்படின்றது நம்ம சில அமர்வுகளுக்கு பாத்தீங்கன்னா சேம் நம்பர் கொடுத்துருப்போம், சில அமர்வுகள் நம்பரே போடல. அப்படி பார்த்தா 300வது அமர்வு நம்ம கடந்துட்டோம் ஏற்கனவே. இது 300வது அமர்வு அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் சாமி. இன்னும் பல அமர்வுகள் வந்து அமர்வுகள் நிறைய நடக்கணும்னு அடியனுடைய எண்ணம் இல்லை. எல்லா முழு சிவ பரம்பொருளாக சிவப்பழமாக நீங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயும் உணர்வாலையும் உடலாலையும் மனத்தாலையும் எல்லாத்தாலையும் சிவத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த இடையறாத இன்பத்தை எல்லாரும் அனுபவிக்கணும்ன்றதுதான் எங்க நோக்கம். இது 1500 அமர்வும் நான் பேசிக்கிட்டே இருந்தோம். அடியார்கள் கிட்ட எந்த மாற்றமும் இல்லாட்டி பேசிய வார்த்தையில ஏதாவது பொருள் இருக்கா சுவாமி? நான் இன்னும் 1500 அமர்வு கூட வருதுன்னு வச்சுக்கோங்க, 15 வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் நான் எந்த மாற்றமும் இல்லாம இப்படியே இருக்குன்றதுக்காக இல்ல. ஒவ்வொரு அமர்வும் ஒரு ஒளி போல உங்களுடைய மனதை செதுக்கி சிவத்தினுடைய திருவடிகளை சேர்க்கின்ற ஆற்றலை பெறணும் அப்படிங்கிற மிகப்பெரிய நிலைப்பாடுகள் நீங்க பெறணுங்கிறதா என் நோக்கம். அது ரொம்ப சிறப்பா நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள் 2 அடியார்களுக்கு வாய்ப்பு, அடியார்களுக்கு சொல்லலாம். குழந்தைவேல் ஐயா சுவாமி. ஐயா, இன்னைக்கு நீங்க திருநீலகண்டர் பத்தி பேசும்போது எனக்கு பட்டினத்தார் பாட்டு ஒண்ணு ஞாபகம் வந்தது ஐயா. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடம் தப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திரு காலாத்தி அப்பருக்கே அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ஞாபகம் வந்தது ஐயா. ரெண்டாவது, சிவனை பத்தி நினைக்கும் போது எது சுகம் அப்படிங்கறத பத்தி பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. விட்டு விட போகுது உயிர், விட்டவுடனே உடலை சுட்டுவிட போகிறார் சுற்றத்தார், பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் சொன்னேன் அதுவே சுகம். இந்த சிவனை ஏத்துறதுதான் நம்மளுக்கு சுக வாழ்க்கையில, வேற எதுவுமே சுகம் இல்லை. நம்ம பிறவி வந்து இதுதான்.
ரெண்டு முடிவான பாட்டுகளை சொன்னாருங்க. அதுதான் ஞாபகம் வந்து எனக்கு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுவாமி. சிவாயனம் சிவாயனம். இன்னும் ஒரு அடியா இருக்கு வாய்ப்பு. சந்திரம்மா கரம் ஏத்திருக்காங்க சுவாமி. சந்திரம்மா அம்மா நான் பதிவிட்டுறேங்க ஐயா. சரிங்க சார், பதிவிட்டுருங்க. சிவசு விவேகம்மா சுவாமி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்க. எல்லாரும் திருவடியும் வணங்கிறேங்க. உங்க திருவடி வணங்கிறேன். இன்னைக்கு பூவள்ளி கொய்யா மேல வந்து பதிகத்துல நம்ம அமர்வு வந்து 300வது அமர்வு 15வது பாடலுக்கு வந்து சொன்னீங்க. அதுல வந்து பக்தி மாயையை வந்து நம்ம விளக்கணும். பக்தி மாயையிலிருந்து விளக்குனாதான் நம்ம வந்து சிவத்தை வந்து பிடிக்க முடியும். சிவத்தை வேணும்னு கேட்கறது தான் வந்து இந்த பக்தி மாயையிலிருந்து விலகுதல் அப்படின்னீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 பேருமே வந்து சிவத்தை நேர்ல பார்த்தவங்க கூட சிவத்தை வேண்டாத, தனக்கு வந்து பதவி வேணும், பொருள் வேணும், இந்த உலகியல் வாழ்வு வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வேண்டுனாங்க. அதனால வந்து இவ்வளோ துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான். அவங்க இவ்வளோ பக்தி பண்ணியுமே வந்து அவங்கனால சிவத்தை அடைய முடியாத ஒரு துன்பத்துக்கு காரணம் வந்து அந்த பக்தியோட மாயையிலேயே நின்னுட்டாங்க. மாயையை விளக்காதது தான் காரணம் அப்படின்னீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தி மாயை அப்படிங்கிறது வந்து சிவத்தை, அதாவது நம்ம ஒரு சிவத்தை தவிர எல்லாமே வந்து நிலையில்லாத பொருள்கள் தான். இந்த நிலையில்லாததுல இருந்து விலகி நிலையான சிவத்தை மட்டுமே நம்ம பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பக்தி மாயையில வந்து நம்ம உணரணும். அந்த உணர்தல் வந்து இல்லாததுதான் வந்து பக்திக்கு வந்து பக்தி மாயை. சிவபக்தியோட பக்தி பண்றதுலயும் கூட நம்மளுக்கு மாயையில இருக்கோம் அப்படிங்கிறது. அதுல வந்து சொன்னீங்க இந்த ஒளியா இருக்கிறதும் சரி சிவன் தான், அதுல இருளா இருக்கிறது சிவன் தான். ரெண்டு தன்மையாமே வந்து அவன் மாறி நிக்கிறான். அவன் இல்லாத பொருள் எதுவுமே வந்து நிலைச்சு இருக்க முடியாது. அவன் இல்லாத பொருள் அதுல பயன்பாட்டுக்கு வராது. அதனால வந்து ஒளியாவும் இருக்கிறது அவன் சிவன் தான், இருளாவும் இருக்கிறது சிவன் தான். அதே மாதிரி பிரகாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம அதாவது ஒரு பொருளை பத்தி சிவத்தை பற்றிய அறிவு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அறிவு வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது சிவத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவனோட அறிவு இல்லாத நம்ம வந்து அவனை அறிய முடியாது. அப்போ அவன் பிரகாசமா இருக்கிறது வந்து அங்க வந்து சிவன் தான் பிரகாசமா இருக்கான். அவனை அறியறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தன்மையும் ஒரு பக்குவத்தையும் கொடுக்கணும் வரணும் அப்படின்னா அப்ப நம்ம பக்தி மாயையிலேயே நிக்காத அதுல இருந்து அடுத்த படிக்கு நம்ம போனாதான் வந்து இருளா இருக்கிற சிவத்தை வந்து ஒளியா பார்க்க முடியும். ஒளியா இருக்கிறவரை வந்து நம்ம பிரகாச நிலைக்கு போய் அவரை அறிய முடியும் அப்படிங்கிற நிலைய வந்து நீங்க சொன்னீங்க ஐயா. அதுல வந்து ஓம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ஓம்ல வந்து நம்ம 3 இதா இருக்கு, அகாரமா இருக்கு, மகாரமா இருக்கு, உகாரமா இருக்கு அப்படிங்கிறது இருந்தாலும் அதுக்கு மேல நம்ம பிரணவம் எல்லாத்துக்கும் தொடக்கம் அதுதான். ரெண்டாவது நமச்சிவாயில இருந்து எல்லாமே ஓம்ல இருக்கு அப்படின்னு தான் இவ்வளவு நாள் பொருள் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுத்தீங்க. அதாவது அறிவு தர்றதுதான் வந்து ஓம். எதுவுமே இல்லாத இந்த உலகியலுக்குள்ளேயே உழண்டுகிட்டு தான் குடும்பம், தான் புருஷன், தான் புள்ள, தான் சொத்து, இது என்னோடது, எனக்கு மட்டும் வேணும், நான் அடுத்தவங்களுக்கு தரமாட்டேன், இது என் பேரனுக்கு வேண்டும், பேத்திக்கு வேண்டும், இதுக்குள்ளேயே உழண்டு இருந்துகிட்டு இருந்ததை வந்து இந்த ஓம்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்ற ஒவ்வொரு மந்திரத்துக்கும் முன்னாடி வர இந்த ஓமம் பயன்படுத்தி நம்ம சொல்லும் போது அந்த அறிவுல இருந்து, இந்த உலகியல் அறிவிலிருந்து சிவம்னு ஒண்ணு இருக்கு, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எதுக்கு இந்த உடம்ப கொடுத்ததே அவன் தான் எதுக்கு கொடுத்திருக்காங்கிற ஒரு அறிவு பெற்று அதுல இருந்து வந்து நம்ம சிவத்தை நோக்கி போற அறிவை கொண்டு செலுத்துறது தான் வந்து இந்த ஓம் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரம்மாவை கூப்பிட்டு ஓம்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கு வந்து சுதாமா அருமையான பதில் சொன்னாங்க. எல்லாமே நீத்தா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் தான் வந்து அந்த ஓமா இருக்கிறதுக்கு
பொருளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. நம்ம மாணிக்க வாசகர்கிட்ட வந்து நீங்க எழுதின திருவாசகம் எழுதின பாடலுக்கு என்ன பொருள்னு கேட்கும்போது அவன் தான் சொல்லிட்டு போய் ஜோதியில கலந்த மாதிரி சிவத்தை அறியும் அறிவு ஒண்ணுதான் வந்து ஓம் அப்படிங்கிறது வேற இல்ல, சிவம்ங்கிறது வேற இல்ல. ரெண்டாவது இன்னும் போன அமர்வுல சொல்லியிருந்தீங்க, ஓம்னு சேர்த்து எந்த பிரணவ மந்திரத்தை நம்ம சொன்னாலும் அந்த மந்திரத்துல வந்து தவறு இருந்தாலும் கூட இந்த ஓம் வந்து சரி பண்ணி அதை வந்து சரியான மந்திரமா நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஓம் வந்து தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஓம்ங்கிறதுக்கு வந்து பிரணவமா நிக்கிறது வந்து அதோட பொருள் சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு அறிவுல ஒரு விளங்குற பொருளுக்கும் அறிவுக்கும் ஓம் வந்து நம்மளை அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு சிவத்துக்கும் உயிருக்கும் வந்து நம்ம ஒரு இணைக்கிற ஒரு இதா இருக்கிறது வந்து ஓம் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு சொன்னீங்க. நம்ம உயிருக்கும் உடலுக்கு எப்படி இந்த மூச்சு காற்று வந்து ஒரு இணைப்பா இருந்து உடலுக்குள்ள இருந்து ஆன்மாவையும் ஆன்மால இருந்து உடலையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த வினையை கழிக்கிறதுக்கு எப்படி சிவன் வந்து உள்ள இருந்து இயங்குறாரோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த உலகியல்ல இருந்து சிவத்துக்கு கொண்டு போய் நம்ம வினைகளை எல்லாம் கழிச்சுட்டு அவரை சேர்க்கிறதுக்கு வந்து இந்த ஓம் வந்து ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு உணர வச்சிங்கய்யா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுல இந்த சோமாசி நாயனாரோட இதை சொன்னீங்க. அதாவது வந்து நம்ம வந்து பொருளை நம்ம இப்ப உருவமா பாக்குறோம் அப்படின்னம்னா நடராஜர் உருவமா பாக்குறோம்னா நடராஜர் உருவத்துல அவையோட நின்னுறோம். லிங்கமா பார்த்தா லிங்கத்தோட நின்றோம். இப்போ இது காலபைரவரை பார்த்தா இப்படி உருவத்திலேயே நம்ம நின்றோம். அதே மாதிரி சோமாசி நாயனாரும் அவரோட யாகத்துக்கு வந்து சிவன் பெரும் வரணும்னு சொல்லி வேண்டாரு. சிவன் வருவாரு அப்படிங்கிறது சிவன் அவரோட வடிவத்திலேயே வருவாரு அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அவரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா வந்து சிவன் வந்து புலையனாவும் செத்த கன்றை வந்து தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு புலத்திய அம்மாவை கூட்டிட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒரு மது அருந்தி நாயாடியாவும் வந்து அவர் வந்தாரு. அத வந்தது வந்து ஆனா கடைசி நேரத்துல அவர் உணர்த்த சோமாசி நாயனார் உணர்ந்தங்காட்டிதான் அந்த அபிர்பாகத்தை சிவனுக்கு கொடுக்க முடிஞ்சுது. அவர் நாயனார்களாவும் ஒருத்தர் ஆனாரு, சிவத்தையும் அவர் அடைய முடிஞ்சுது. அப்போ அவர் அந்த பக்தியிலேயே நின்றுந்தா அதுல வந்து அடைஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான இதை சொன்னீங்க. நம்ம உருவத்திலேயே நிக்காத சிவத்தை வந்து உணர வேணும், உணர்ந்தா மட்டும்தான் நம்ம சிவத்தை அடைய வேணும். ஆனா இவங்க இந்த 12 பேருமே பார்த்தா அது உணரல. அவங்க அறிவு அளவுல நின்னு தவம் பண்ணுனாங்க. தவம் பண்ணி தனக்கு இன்னும் வேணுங்கிறதான் கேட்டாங்களோலயே சிவத்தை கேட்டு இந்த பிறவி வேண்டாம் முழுசா அவன் கூடயே இருந்துடலாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராதங்காட்டிதான் அவங்க இந்த செயல்களை எல்லாம் செஞ்சாங்க. இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணமா இருந்தா. அதாவது அவங்க பதவியை கேட்டாங்க. அவங்க பண்ணின தவத்துக்கு சாமி பதவி கொடுத்தாரு. ஆனா அந்த பதவியிலேயே நின்னுட்டாங்க. பதவியை விட்டுட்டு இன்னும் சிவத்தை அடைஞ்சா இன்னும் நம்ம சுகம் பெறலாம், இதை விட நம்ம மேன்மையான பேரின்பத்துக்கு போலாங்கிறது உணராத அவங்க அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த தேவர்களா இருந்தாலும் சரி அசுரர்களா இருந்தாலும் சரி அவங்க நிலைக்கு தகுந்த மாதிரி நின்று அந்த உலகத்தை ஆள்றதையும் அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறதுல இருந்த ஒரு இன்பத்தை வந்து சிவத்தோட இன்பத்தை அறிய முடியாத போயிடுச்சு. அந்த மாயையில இருந்து நம்ம விலகணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நீங்க இந்த உதாரணம் சொன்னீங்க. திருநீலகண்டத்தோட இது சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துல தன்னோட உருவத்தையே பார்த்து சுந்தரான்னு அழைக்க வெளிவந்தவர், திருநீற்ற கொடுத்துட்டு இருந்த ஒரு பணியில இருந்தவர் வந்து பெண்கள் அழகா இருக்காங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தது சிவம் தான். திருநீலகண்டரா வந்து இங்க இருந்து ஒரு நாயன்மாரா இருந்து அவர் காமத்தை வெல்ல முடியாத தவறு பண்ணிட்டு இருந்து அது அம்மாக்கு தெரிஞ்சு எம்மை தீண்டுவராயேன் திருநீலகண்டம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு சிவம் மட்டுமே அங்க வந்து ஒரு நிலைப்பாட்டுல இருந்து அவர் உணர்ந்து அவரை கைலாயத்திலிருந்து கீழே வர வச்சது சிவம் தான். இந்த மனிதனா பிறந்து ஒரு ஐம்புலனையும் வென்று காமத்தை வென்று நின்ற ஒருவரை கைலைக்கு கொண்டு போனது சிவம் தான். அப்ப நம்ம வேண்டுவது எல்லாமே சிவமா இருந்தா நம்ம எந்த நிலையில இருந்தாலும், நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி
கைலாயத்துல இருந்தாலும் சரி, நம்ம சிவத்தை நினைச்சா நம்ம அவர்கிட்ட போய் அடையலாம். சிவத்தை நினைக்கல, அவன் வினைய கூட்டணும்னு நினைச்சா கைலாயத்துல இருந்தும் கூட கீழே கொண்டு வந்து விட்டு மேல கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற நிலைமை தாங்க அங்க புரிஞ்சுது. அப்ப அவனை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரோட நிலையுமே நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. சிவன்ங்கிறத அறிவில அறிஞ்சிட்டு நம்ம அந்த பாடம் படிக்கிறதோட நிக்க கூடாதுன்னு தான் நீங்க பல அமர்வுல சொல்லிட்டு இருக்கீங்க. திருவாசகம் படிக்கிறதுலயே அந்த இதுலயே நின்றாதீங்க, உழவார பணியில செய்யறதுலயே நின்றாதீங்க, திருமுறை படிக்கிறது, ஒரு பாராயணம் பண்றது, ஒரு பூஜை பண்றதுல நிக்காதீங்க, அதை தாண்டி வாங்க அப்படிங்கிறது உணருங்க அப்படிங்கிறீங்க. அதாவது அனுபவப்படுத்துங்க. எல்லாமே சிவம் தான், எல்லாரும் சிவம் தான், எல்லாத்துக்குள்ள இருந்து சிவம் நடத்துறாரு. சிவம் நினைச்சிட்டோம் அப்படின்னம்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ ஒரு புகழ்ச்சியை விரும்புறதோ எல்லாத்தையும் விட்டு வெளியில வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறது எங்களுக்கு புரியுதுங்க. ஆனா அதை நாங்க முடிஞ்ச அளவுக்கு நடைமுறைப்படுத்த பாக்குறோம். ஆனா ஒரு எல்லைக்கு வரைக்கும் தான் நடைமுறைப்படுத்த முடியுது. ஒரு எல்லைக்கு மேல மனசு அந்த முரண்பட்டு நிக்கும் போது அந்த மனசுக்கு எங்க ஆன்மாவுக்கு ஒரு போராட்டம் வருதுங்க. இப்படி நம்ம தெரிஞ்சு நீ இத பண்றையே, தெரிஞ்சு நீ இதை விரும்புறையே, இன்னும் எங்க கொண்டு என்னை கீழே சேர்த்த போற, வேண்டா, நீ உன் போக்குக்கு போய் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் மேல ஏறலாம், ஈடேறலாம், எனக்கு துணைக்கு வான்னு சொல்லும் போது நீங்க சொன்ன சில கருத்துக்களை எல்லாம் நினைக்கும் போது ஐயோ இது வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விலகிறதுக்கு ரொம்ப பயன்படுதுங்க. அனுபவப்படுத்துறதுக்கு ஒரு துணையா இருக்குதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல ரொம்ப அதுக்குள்ள போய் துவண்டு 4 வார்த்தை பேசுனதுக்கு அப்புறம் வெளியில இது தேவையில்லாத பண்ணிட்டோன்னு ஒரு வருத்தம் வரும். இப்ப என்ன தோணுதுன்னா, நீ என்ன மனசு வெளியில மனசு வேறையாவும் நாங்க வேறையா, நான் வேறையா நின்னு அத அனுபவிக்க முடியுதுங்க. அனுபவிச்சுட்டு போது, நீ ஆடிதான் அடங்குவேன்னா நீ ஆடுற வரைக்கும் ஆடு, நான் அமைதியா இருக்கு, நான் உன்னை வேடிக்கை பாக்குறேங்கிற ஒரு நிலைக்கு அது கொஞ்சம் உணர்ந்து பிடிக்க முடியுதுங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரிதான் தட்சன் அப்படிங்கிறதுக்கு அக்னி அப்படிங்கிறதுக்கு தன்னோட உருவத்தையே சிவம் கொடுத்திருந்தாரு. தன்னோட உருவத்தை கொடுத்து அதுக்குள்ள வர்றது எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் அதுகளுக்கு உண்டான கொடுக்கிற பணியில இருந்த அக்னிக்கு சிவத்தை உணராதங்காட்டிதான் தட்சனோட வேள்விக்கு வந்தாரு இவ்வளவு ஒரு துன்பம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராவணன் தனக்கு முன்னாடி சிவம் தோன்றியும் கூட எனக்கு வாள் வேணும், நான் இவங்களை அசுரர்கள் அதாவது தேவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன், இன்னும் நான் பல காலம் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தன்னோட பதவி வேணும், வாழ்நாள் வேணும்னு தான் கேட்டாரு. அது சிவத்தை வேணும்னு கேட்கல. நான் உன்னை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி, நான் உன் கூட நீதான் வேணும்னு கேட்டிருந்தா இதை விட மேன்மையான இதுக்கு போயிருக்கலாங்கிறத உணரல. அங்க சிவத்தை முழுசா உணராத முடியாதங்காட்டிதான் அவங்க சிவத்தை கேட்கல அப்படிங்கிற கருத்தை சொன்னீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு இவரு ராவணன் அப்படி பண்ணது. அடுத்து அந்தகாசுரன் தன்னை விட வலிமையானவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தற்பெருமை கொண்டு இருந்தாரு. அவரை அடக்கிறதுக்காக வயோதிகரா அந்த சக்கரத்தை இது பண்ணி அவரை அழிச்சாரு. அந்த சக்கரம் தான் நம்ம பெருமாள் திருமால் வரம் அதாவது தவம் பண்ணி வாங்கினாரு, சிவத்துக்கிட்ட இருந்து வாங்கினது அந்த பெருமாள் வேற, அவிர்வாகம் வாங்கின பெருமாள் வேற. அடுத்தது இந்த திருவாரூர்ல நம்ம சாமிக்கு கீழே கால்கடியில இருந்து அந்த சாமியோட நடனத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்க திருமால் வேற. அதே மாதிரி அடியும் முடியும் காணாத நின்னும் போது தன்னோட அப்பா மகனுக்குள்ள நீ பெருசா நான் பெருசான்னு நிக்கும் போது நீயும் படைக்கல நானும் காக்கல அப்படின்னா இவ்வளவு பெரிய ஜோதி இவ்வளவு 1000 காலமா நிக்குது அப்படின்னா தனக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிக்க முடியாத நிலையில அந்த உணர்ந்த பெருமாள் வேற. அதனால 8000 பெருமாள் பிரம்மர்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே பதவிதான். பதவியிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறது. இப்ப பதவியில் இல்லாத நம்ம எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புகழ்ச்சிக்கு கொஞ்சம் அடிமையாகிற மாதிரி இருக்குங்க. அதுல இருந்து வெளியில வர சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுது. நான் எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்றது எதிர்பார்க்கறதெல்லாம் இப்ப விட்டுட்டு யாராவது சொன்னாலும் கூட இது திருவருதா சாமி, அதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நிக்க வைக்கிறீங்க சாமி. அது எல்லாருமே அதே மாதிரி
நம்ம இவரு எச்சன் அப்படிங்கிறது வந்து இந்த வேள்வி செய்யற எல்லா வேள்வியிலையுமே வந்து தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க எல்லா ஒவ்வொருத்தருக்குமே வந்து எச்சன் அப்படிங்கிற அந்த தலைமை ஏற்கிற பதவி இதுதான் வந்து எச்சன் அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்போ அதனாலதான் வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளவு சாமி வந்து எல்லாத்துக்குமே வந்து தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு. அப்ப இந்திரனா அந்த இதுக்கு இந்திரன் சந்திரன் இவங்க எல்லாருமே வந்து அந்த வேள்வியில தட்சனோட வேள்வியில வந்து கலந்துகிட்டாங்க. தட்சன் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க போன 2 அமர்வுலயே சொல்லியிருந்தீங்க, அவங்களோட அகங்காரம் தான் வந்து அழிச்சது. அவங்க வந்து அகங்காரம் கொண்டு இருந்தாங்க. தன்னை விட மேலானவங்க யாரும் இல்ல, சிவமும் தனக்கு கீழதான் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தங்காட்டிதான் தட்சனோட இவ்வளவு ஒரு பெரிய வேள்வியே வந்து இவ்வளவு பெரிய வேள்வி செய்யணும், இவ்வளவு பேர்த்த அழைச்சு வந்து செய்யறதுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா அது சிவன் கொடுத்த தகுதிங்கிறத உணராத தன்னோட மகளாகிய திருவருள் சக்தியும் உணரல, தான் மருமகனா வந்த ஒரு சிவத்தையும் இவர் உணரல. ஆனா இத கேட்டதே வந்து இவருதான் தவம் இருந்து கேட்டு வரமா பெற்றாரு. ஆனா வரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்குண்டான அனுபவத்தை இவரை வந்து உணர முடியல. அப்படிங்கும் போதுதான் வந்து இவ்வளவு தட்சனோட அழிவுக்கு காரணமே வந்து இதுதான் ஒரு அவரோட இதுதான் அகங்காரம் தான் செருக்க விட்டுட்டோம் அப்படின்னம்னா இந்த இதுல இருந்து கிடைச்ச பொருளை நம்ம கைவிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு கீழே இறங்குறோம் அப்படின்னம்னா தன்னிலையில இருந்து இறங்குறதுக்கு உண்டான சாட்சியா நிக்கிறது தட்சன் தான் அப்படின்னீங்க. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே அழியறது எல்லாத்தையுமே விட்டுட்டு அழியாத பொருளாகிய சிவன் மட்டும்தான் நமக்குன்னு கடமை இருக்கு. அந்த கடமையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு எல்லாமே சிவன் கொடுத்தது, எல்லாமே சிவன் நம்ம செய்யறது முதல் கொண்டு நம்மளோட வினை பயனுக்கு தகுந்த மாதிரி ஊட்டுறது சிவன் தான். அதனால நம்மால ஆகிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம 5 பைசா பிரயோஜனம் இல்லை. நம்ம நினைக்கிறது செய்யறது அத்தனையும் அவன்தான். ஒரு பொருளே கிடையாது. அவனேன்னு கிடக்கிறத விட சிவனேன்னு சொல்லிட்டு இருந்துடலாம். எல்லாமே சிவன் செயல்னு சிவத்தை மட்டுமே வேண்டுங்கன்னு சொல்லி எங்களுக்காக ஒரு தவமா இருந்து நீங்க செஞ்சுட்டு வர்றதுக்கு உண்டான பயன் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு புரியுதுங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிக்கிறேங்க. அடியன் செய்த தவம் சாமி. இதை அப்படியே உள்ளூர உணர்ந்தா மட்டும்தான் இது எல்லாரும் அப்படியே படி எடுக்க முடியும். அடியார்கள் அப்படி இருக்கீங்க. 300 அமர்வுகளாக அடியன் ஒற்றை கால நின்ற தவம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அதனால அடியன் செய்த பெரும் தவத்தினாலே உங்க எல்லாரையும் வந்து அந்த நமக்கு வருகின்ற அடியவர் பெருமக்கள் உளத்தாலும் மனத்தாலும் ரொம்ப புனிதமா இருக்காங்க, மாறிட்டு இருக்காங்க, வாழ்வியல் மாறி இருக்கு. ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் சுவாமி, நம்ம அடியார்கள் இங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தன்னுடைய வாழ்வு திரும்ப கிடைச்சிருக்கு. அவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கைய சரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, கோபத்தை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, உடல் நலத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, பொருளாதாரம் நல்லபடியா வந்திருக்கு. நான் என்னுடைய கணவரோட நல்லபடியா இருக்கேன், என்னுடைய மனைவியோட நல்லபடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த சொல்லெல்லாம் வந்து இந்த 300வது அமர்வுல குருநாதர் திருவடிக்கு அடியன் சமர்ப்பிக்கிறேன் சுவாமி. அத்தனையும் குருநாதர் திருவடி என்று சொல்லி உங்க எல்லாருக்கும் இகபர சௌபாக்கியங்கள் மிகச்சிறப்பாக நிகழ வேண்டும் என்று சொல்லி அடியன் உங்க எல்லாரையும் குருநாதர் திருவடி பணிந்து வாழ்த்தி இந்த அவையை நிறைவு செய்கின்றேன் சாமி. நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் வந்து கணேசையா அவர்கள் ஆர்வி தடந்தோல் பாட முடியுமா சுவாமி? சுவாமி ஐயா கணேசையா ஐயா அடியன் பாடுறீங்களா? சந்திராமா பாடம் அமைச்சர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுக வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
சிவ அடியன் செய்த தவம் எனக்கு முடிச்சுட்டு தான் கண்கள்ல கண்ணீர் பெருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனந்த பெருக்கு இவ்வளவு அடியார் பெருமக்கள் அடியன் வந்து குருநாத திருவடி மூலமா எல்லாத்தையும் கிடைக்கப்பட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி சாமி. எனக்கு அழிவில்லாத ஆனந்த வாரியாக என்னுடைய அடியார் பெருமக்கள் பெரும் சொந்தமாக கிடைச்சிருக்காங்கன்றத அடியன் ரொம்ப நம்புறேன் சாமி. உங்க எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாம நீங்க எல்லாரும் மிகச்சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் வாழ்த்தி அடியன் வந்து இந்த அவையை நிறைவு செய்கிறேன் சாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க சாமி. சிவ சொக்கநாதா. பூஜைக்காக பவள மாலை. சொக்கநாதா சாமி, மகிழ்ச்சியாக பவளவல்லினாலே எனக்கு சந்திரராமன் அவர்கள் தான் ஞாபகம் வரும். அடியனுக்கு பவளவல்லினாலே சந்திரராமன் பவளமாலை கோர்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் வருங்க ஐயா. ஆனா இது கோர்க்கிறது ரொம்ப கஷ்டம் சந்திராமா. டெய்லி போட்டுருவேம்மா. கைலாயநாதர், சிவன், நடராஜ பெருமாளுக்கு, சிவலிங்கத்துக்கு,